முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர், மூன்றாவது படை வீடு திருவாவினன்குடி கீழே பழனி மேல, நாலாவது படை வீடு திருவேரகம் என்ற சுவாமி மலை, அஞ்சாவது படை வீடு திருத்தணிகை உட்பட குன்றுகள் அனைத்தும் குன்றுதோறாடன். எந்த மலை இருந்தாலும் முருகன் இருப்பான். குன்றுதோறாடன் 6 படை வீடும் மலைதான். என்ன இருங்க, இதை முடிச்சுக்கிறேன். 6வது படை வீடு என்ன? வடமுதிர் சோலை. 6 படை வீடு மலை. சரியா தப்பா? அந்த ஐயா பிடிக்கிறாரு பாருங்க, ஐயா பிடிக்கிறாரு கரெக்டா. ஆமா, திருச்செந்தூர் மலையா சார்? என்ன நீங்க பாட்டுக்கு வேகமா ரீல் விடுறீங்க? திருச்செந்தூர் மலையா? ஆமா, திருச்செந்தூர் சந்தன மலை. பின்னால கடலாய் போய் கடல் வந்து மலை போயிடுச்சு. ஒரு அடையாளத்துக்கு சந்தனம் கொஞ்சம் போல இருக்கு, குகை இருக்கு, வள்ளி ஒளிஞ்ச இடம் இருக்கு, எல்லாம் மலை. திருப்பரங்குன்றம் மலை, திருச்செந்தூர் மலை, பழனி மலை, சுவாமி மலை மலை, திருத்தணி மலை, எல்லா பழமுதிர் சோலை மலை, எல்லாம் 6 படை வீடு. அது மாதிரி நம்ம பிள்ளையாருக்கு 6 படை வீடு உண்டா? உண்டு. பிள்ளையாருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. இந்த இடத்துல ஒரு முருகனை வச்சோம்னா அவருக்கு அஷ்டபந்தனம் பண்ணணும். வேண்டாம், அஷ்டபந்தனம்னா தெரியுமா? 8 மருந்து இடிச்சு அத பெல்ட் மாதிரி அவருக்கு கீழே வச்சு கட்டணும். பந்தனம்னா கட்டு. மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவ மூர்த்தி அசையாம இருக்கப்படாது. அஷ்டபந்தனம் பண்ணனாத்தான் அது சாமி, இல்லாட்டி கல்லு. எல்லாம் அப்படித்தான். ஒரே ஒரு சாமி மட்டும் அஷ்டபந்தனம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும், கையில வச்சாலும் பையில வச்சாலும், சாணியில பிடிச்சாலும் சந்தனத்தில பிடிச்சாலும் சாமி. அவருக்கு பெயர் கணபதி, ராஜ கணபதி. பையில பிள்ளையார் இருப்பாரா? இருப்பாரு, இருப்பாரு. பிள்ளையார் படம் வச்சா பிள்ளையாராவே இருப்பாரு. அவருக்கு மத்த எல்லாத்துக்கும் அது என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். இவருக்கு அதெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமை. ஆமா, பிள்ளையார் ஆனா பெண்ணா? என்னமா? யானையில ஆண் யானையும் உண்டு, பெண் யானையும் உண்டு. ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. பிள்ளையாருக்கு ஒரு பக்கம் தந்தம் இருக்கு, ஒரு பக்கம் தந்தம் கிடையாது. ஒரு பக்கம் தந்தம் இருக்கிறதுனால அது ஆண் யானை, ஒரு பக்கம் தந்தம் இல்லாததுனால அது பெண் யானை. அப்போ ஆணு அவர்தான், பொண்ணு அவர்தான். மனுஷனா மிருகமா? வாங்க, உடம்பு மனுஷ உடம்பு, தலை யானை. மனுஷனும் அவர்தான், மிருகமும் அவர்தான். எல்லாம் அத்தனையாவது. அது எதுக்கு பெரிய வயிறு? உலகம் பூரா வைத்துக்கொள்ள அடக்கம். பிள்ளையார் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? என்னம்மா, அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? என்ன சார் நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே போனா? பிள்ளையார் அம்மா பிள்ளை, முருகப்பெருமான் அப்பா பிள்ளை. நெத்திகண்ல வந்தார் அவரு. சிவபெருமான் சிவப்பு, முருகப்பெருமான் சிவப்பு. சிவபெருமான் பொன்னரம், அம்பாள் எந்நேரம். என்னமா? சிவபெருமான் இந்த மாதிரி, அம்பாள் இந்த மாதிரி. சரிதானே? பிள்ளையார் என்ன நேரம்? சிவப்பா, நீலமா, கருப்பா? நீலம் கருப்பெல்லாம் ஒன்னாவே வச்சுக்கலாம். அம்பாளுக்கு நீலின்னு பேரு, கருப்பாயின்னு பேரு. பிள்ளையார் என்ன நிறம்?
சீதக்களவ செந்தாமரைப்பும் வாதச் சிலம்பு படை இசை பாட பொன்னரை ஞானம் கூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தடகிரிப்ப வேடை வயிறும் பெரும்பாரக்கூடும் வேடமுகமும் விளங்கு சற்றூரமும் அஞ்சு கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நீல கலர் ப்ளூ கலர் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனி. அம்பாளும் பிள்ளையாரும் ஒரு மாதிரி, அப்பாவும் முருகனும் ஒரு மாதிரி. அருள் எளிதில் தரக்கூடிய தெய்வம் பிள்ளையார். கல்யாணம் ஆகணுமா அவர் காலில் போய் படிப்பு வரணுமா பிள்ளையார் காலில் போய் எல்லாம் கிடைக்கும். ஒரு மே மாசம் நல்ல வெயில் அடிக்குது. ஒருத்தன் அப்படியே தெருவழியா வந்தான். களைப்பா இருக்கு, ரொம்ப வெயில், பசி ஒரு பக்கம், களைப்பு ஒரு பக்கம். ஒரு மரம் இருந்துச்சு, இந்த மாதிரி மரத்தடியில வந்து அப்படி சாஞ்சான். அப்பா நல்லா இருக்கு, கோடையில இடை பார்த்து கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. ஆகா நல்லா இருக்கு மரம், ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில்லை நினைச்சானா எதிர்த்தாப்புல தண்ணி வந்துருச்சு. என்னடா இது, தண்ணிய குடிச்சுட்டான். குடிச்ச உடனே ரொம்ப வேர்க்குது, கொஞ்சம் காத்தடிச்சா தேவையில்லை. தென்றல் காத்தடிச்சு. தென்றல்னா தெரியுமாமா? தெற்கே இருந்து வீசுனா தென்றல், வடக்குல இருந்து வீசுனா வாடை, கிழக்குல இருந்து வீசுனா கொண்டல், மேற்குல இருந்து வீசுனா மேல் காற்று. நாள்ல எது சிறப்பு? நான் தென்றல். தென்றல். நடராஜா எந்த பக்கம் பார்த்து ஆடுறாரு? தெற்கு பார்த்து. நடராஜா தெற்கு பார்த்து ஆடுறாரு. ஏன்? தென்றல் காற்று முகத்தில படம், ஆடுறதுக்கு சுறுசுறுப்பா இருக்கும். தென்றல். தமிழ் தெற்கில இருக்கு, தென்றல் தெற்கில இருந்து வீசிச்சா இவனுக்கு சந்தோஷம். ஆகா தண்ணீர் கிடைச்சிருச்சு, நல்ல காற்று, பசிக்குது, என்ன செய்யலாம்? திரும்பி பார்க்கலாம், சாப்பாடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. சாம்பாரு, மோர் குழம்பு, ரசம், மோரு, பாயாசம், அப்பளம், வடை. என்ன இப்பவே பசிக்குதா? எல்லாம் வந்துருச்சு. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா அது, நினைச்சே எல்லாம் வந்துருச்சு, சாப்பிட வேண்டியதானே. பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா தேவையில்லை. இந்த மனசு ஒண்ணு கொடுத்து அதோட நிக்காது, அதுக்கு மேல கேட்கும், அதுக்கு மேல கேட்கும். அதான் மனதனுடைய இயற்கை. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு, அப்ப 1000 ரூபாய், இப்ப 1000 ரூபாய் குப்பையா போச்சு. அப்ப 1000 ரூபாய் பவுன் 200 ரூபாய் வித்த காலத்துல 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன். சின்னப்பா தேவர் தினம் 10,000 கொண்டாந்து குட்டுறாரு. இப்ப நினைக்கிறேன், நாமே நோட் அடிச்சா என்ன? இதான் மனுஷன். Man is a bundle of desires. ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன். இப்ப என்ன கேட்டா, பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தார், அழகான பொண்ணு வந்தது, பரிமாறுது. வீட்டுல மனைவி பரிமாறி சாப்பிடணும், அம்மா பரிமாறி சாப்பிடணும்,
அக்கா தங்கச்சி இருந்து பரிமாறி சாப்பிடணும். இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். சமயக்காரன் பரிமாறி சாப்பிட்டா எந்த ஜென்மத்து பாவமோ தெரியாது. சாப்பாடு அழகான பொண்ணு பரிமாறிச்சா நல்லா சாப்பிட்டான். அப்பொழுது சாப்பிட்டா என்னாக உண்ட மயக்கம், லேசா கண்ணு சுத்துது, தூக்கம் வருது. இது மரத்தடி, ஒரு கட்டில் இருந்தா தேவையில்ல, கட்டில் வந்துருச்சு. ஒரு மெத்தை இருந்தா தேவையில்ல, மெத்தை வந்துருச்சு. மெத்தையில ஏறி படுத்தான். நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஒழுங்க நினைச்சான்ல, இந்த கெட்ட புத்தி இப்ப ஒரு மாதிரி நினைச்சு. என்ன நினைச்சது? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நினைக்கல. இது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. என்ன நினைச்சான் தெரியுமா? இதுவரைக்கும் எல்லாம் நினைச்சேன், எல்லாம் நடந்துருச்சு. ஆமா, நல்லது நினைச்சாதான் நடக்குமா? என்ன நினைச்சாலும் நடக்குமா? ஒன்னும் புரியலையே. இப்போ ஒரு புலி வந்து என்ன சாப்பிட்டுட்டா, புலி வந்தது, அடிச்சது, சாப்பிட்டது, கதை முடிச்சு போச்சு. ஏன்? அவன் இருந்த மரம் கற்பக மரம். ராமலிங்க சுவாமி சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஒரே நேரம். ராமலிங்கன் தென்னாட்டுல, ராமகிருஷ்ணர் வடநாட்டுல. அந்த மரம் என்ன மரம்? கற்பக மரம். கற்பக மரத்துக்கு கீழே உட்கார்ந்து எது நினைக்கிறியோ அது கிடைக்கும். நீ நல்லதை நினைக்கணும், அதான முக்கியம். கற்பக மரத்தடியில உட்கார்ந்து நினைச்சா எல்லாம் கிடைச்சு. நல்லதானே நினைக்கணும். இதுக்கு புலி வந்து அடிச்சான்னு நினைக்கிறேன். அதான் இந்த தலையெழுத்துங்கிறது. இப்ப விஷயத்தை முடிக்கிறேன். கற்பக மரத்துக்கு இவ்வளவு ஆற்றல். கற்பக மரத்துக்கு வறுமை வந்துட்டா எங்க போகும்? நினைச்சதை கொடுக்கிறது கற்பக மரம். கற்பக மரத்துக்கே வறுமை வந்துட்டா கற்பக மரம் எங்க போகும்? வடக்கு யாரு தேசம்? குபேரன் தேசம். வடக்கு திசையை பார்த்திருந்தா வழிபடக்கூடிய அத்தனை பேருக்கும் குபேர செல்வாக்கு கிடைக்கும். இன்னும் ஒண்ணு, நம்ம பிள்ளையாருக்கெல்லாம் பொதுவா எத்தனை கையி? எத்தனை கையி? 2 கையா, 3 கையா, 5 கையா? 5 கரத்தனை தினம் படிக்கிறீங்கல்ல. 5 கரத்தனை, ஆணின் முகத்தனை, இந்தின் இளம்பிறை, கோடு மெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை. கொழுந்தனையா கொழுந்தினையா? அமெரிக்காவில் ஒரு பொண்ணு கொழுந்தனைன்னு படிச்சு முடிச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னம்மா கொழுந்தனைங்கிற? நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டேன். என் பேரு வள்ளி, எனக்கு பிள்ளையார் கொழுந்தன் தான். சரிதானே? என்னங்க, அந்த பொண்ணு சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, கோடு மெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். 5 கை. கற்பக பிள்ளையாருக்கு 3 கை. வலது கையில சிவலிங்கம், இடது கை இடுப்புல தும்பிக்கை. மொத்தம் 3 கை தான். ஏன்? ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்ட பிள்ளையார் கற்பக பிள்ளையார். மற்ற பிள்ளையாருக்கெல்லாம் அங்குசம் பாசம் 2 கை பின்னால எக்ஸ்ட்ரா இருக்கும். 5 கரம். கற்பக பிள்ளையாருக்கு 3 கரம். அடுத்த விஷயம், எல்லா பிள்ளையாருக்கும் பூநூல் உண்டா இல்லையா? முப்புரி நூலும் குத்தணி மார்பும், அது முப்புரி நூல் உண்டா இல்லையா? உண்டு. கற்பக பிள்ளையாருக்கு கிடையாது. போய் பாருங்க. அப்ப அந்த காலத்துல நம்மள மாதிரி வடிவமைக்கப்பட்டு, நம்மள மாதிரி 2 கையோட தும்பிக்கையோட வடிவமைக்கப்பட்ட ஆதி மூர்த்தி கற்பக பிள்ளையார். அவரை பத்தி ஒருத்தர் பாடுறார். முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை, அற்ப சுகத்தினை எழுத்த ஐங்கரனை,
பிற்பவம் அகற்றும் கோவை சொற்பொழுது புரியாத மணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பான். கற்பகத்தின் மிடி, மிடின என்ன அர்த்தம்? இந்த பொம்பளை பிள்ளைங்க போட்டுக்கிற சல்வார் கம்மீஸ் மிடி இல்ல, மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். கற்பக மரத்துக்கு வறுமை வந்துட்டா எங்க போக? கற்பக பிள்ளையார்கிட்ட போய் நிக்குமா. கற்பகத்தின் மிடி அகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பான். 6 படை வீட்டுல முதல் படை வீடு எது? பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார். நினைப்புல வச்சுக்கிட்ட முடிகிற பொழுது திரும்ப கேட்பேன். 6 படை வீடுன்னு சொல்லாட்டி போகக்கூடாது. என்ன மத்தியானம் சாப்பாடு போடணும் அதானே? 6 படை வீடு, ஒரு படை வீடு ஆச்சா கற்பக பிள்ளையார், அவரை ஒரு கும்பிடு போடுறோம். இப்ப 2வது படை வீடு. ராமாயணம் முடிச்சு ராமச்சந்திர மூர்த்தி அயோத்திக்கு வந்துட்டார். அயோத்தியில ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது. ஆஞ்சநேய சுவாமி போய் எல்லா தீர்த்தங்களையும் கொண்டுகிட்டு வந்தாராம். 108 தீர்த்தம் கொண்டாந்தாரா அபிஷேகம் பண்றதுக்கு. அங்க ஆஞ்சநேய சாமி, இங்க ஆறுமுக சாமி. சரிதானா? 108 தீர்த்தம் கொண்டாந்தாரா ஆஞ்சநேய சுவாமி ராமருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. பட்டாபிஷேகம் ஆகி முடிச்சு ராமர் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார். சுக்ரீவா இங்க வா. வந்தான். கழுத்துல இருந்த முத்து மாலையை தூக்கி போட்டார். வச்சுக்கோ. அங்கதா, அங்கதன் யாரு? பாடியினுடைய பிள்ளை. அங்கதா வந்தா. உடைவாள வச்சுக்கோ. ஆளாளுக்கு ஒவ்வொரு பரிசு, எல்லாருக்கும் பரிசு. அந்த ஓரத்துல விபீஷண நிக்கிறான். விபீஷண யாரு? ராவணனுடைய தம்பி. விபீஷண நிக்கிறான். விபீஷணா, உனக்கு என்ன வேணும்? ராமர் கேட்கிறார். விபீஷண என்ன கேட்டன் தெரியுமா? நீங்க பரம்பரையா 20 ஜென்மமா, அதாவது 20 தலைமுறையா வச்சு கும்பிடக்கூடிய மகாவிஷ்ணு திருமால், பள்ளி கொண்ட பெருமாள் அவர் வேணும். இட்சுவாகு வம்சம்னு அதுக்கு பேரு. அந்த காலத்தில் இருந்து அவர்கள் வழிபட்ட மூர்த்தி படுத்து கிடக்கிற பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். எனக்கு அந்த வழிபடக்கூடிய மூர்த்தி முருகா, பள்ளி கொண்ட பெருமாள் வரும். ராமர் கேட்டா கொடுத்துருவார். அவங்க வம்சத்துல வழிபட்ட மூர்த்தி கொடுக்கலாமா வேண்டாமா? கேட்டாச்சு, கொடுத்துரு. அப்படியே தூக்கினார். விபீஷணா, வாங்கிக்கோ. நேர இலங்கைக்கு போயிடு. கீழே எங்கேயாவது வச்ச அசைக்க முடியாது. கையில எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போ. கையில வாங்கிட்டான். புஷ்பக விமானம் அதுல உட்காந்துட்டான். கையில பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். அப்படியே புஷ்பக விமானம் புறத்து வந்துட்டு எங்க இருந்து? அயோத்தியில இருந்து. இப்ப போய் ஒரு தரம் அயோத்திய பார்த்துட்டு வாங்க. அப்படி இருக்கு. காசியும் அப்படி இருக்கு. முந்தி எல்லாம் காசியில 56,000 சந்து உள்ள புகுந்தா வெளியில வர முடியாது. இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி காசிய அற்புதமாக்கி 70,000 பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த கோயிலை திருத்தமாக அமைத்து விட்டார். அதே மாதிரி அயோத்தி, அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வர்றான் விபீஷணன். நம்ம திருச்சிராப்பள்ளி இது வழியாத்தான் இலங்கைக்கு போகணும். திருச்சிராப்பள்ளியில விழுந்த பக்தர்கள், திருச்சிராப்பள்ளியில ஒரு மலைக்கோட்டை. ஆமா, இந்த மலைக்கோட்டைக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? என்னமா மலைக்கோட்டை வந்து எத்தனை வருஷம் ஆகியிருக்கும்? 10 லட்சம் வருஷத்துக்கு மேலேங்கிறாங்க. பூமி உண்டான காலமோ என்னவோ, அவ்வளவு பழைய மலைக்கோட்டை. மலைக்கோட்டை மேல ஒரு பிள்ளையார்.
இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் பிள்ளையார் காலில் போய் விழுந்தாங்க. என்னன்னா, நாங்கள்லாம் ஐயங்கார்கள், வைஷ்ணவர்கள், பெருமாளை கும்பிடுறவங்க, எங்களுக்கு வழிபாடு பண்றதுக்கு பெருமாள் வேணும். யார்கிட்ட? பிள்ளையார். உங்களுக்கு தெரியுமா பெருமாள் கோயில்ல பிள்ளையார் இருப்பாரா மாட்டாரா? இருப்பாரம்மா. அவருக்கு பேர் தெரியுமா? தும்பிக்கை ஆழ்வார். சந்தேகம் வந்தா சுபாஷ கேட்டுக்கிறீங்க. தும்பிக்கை ஆழ்வார் எல்லா கோயிலும் இருப்பாரு. ஆதிமூர்த்தி. பெருமாள் வேணும். அப்படியா? இருங்க, வந்துகிட்டே இருக்காரு. எங்க இருந்து வர்றாரு? அயோத்தியிலிருந்து வர்றாரு. விபீஷணன் கையில வச்சிருக்கான். திருச்சிராப்பள்ளிக்கு மேல போறான். இந்த பக்கம் காவேரி ஓடுது, அந்த பக்கம் கொள்ளிடம் ஓடுது. காவேரியில தண்ணி ரொம்ப வந்துட்டா கொள்ளிடத்துக்கு மாற்றி விடுவாங்க. அது கொள்ளிடம், வெள்ள தண்ணிய கொள்ளக்கூடிய இடம். அப்படி 2 ஆறு போகுது. நடுவில் ஒரு மேடை மாதிரி மண்ணு. அந்த இடத்துல பிள்ளையார் நிற்கிறார். மேல விமானம் போகுது. ஒரு பார்வை பார்த்தார். விபீஷணனுக்கு வயிற்றுல கடமுடான். என்னமோ தகராறு. கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்டவாதிலையும் சாப்பிடக்கூடாது. எவன் அதிகமா சாப்பிடாமலும் அதிகமா தூங்காமலும் இருக்கிறானோ அவனுக்கு 100 ஆயுசு. 5 இட்லி சாப்பிட நினைக்கிறவன் 4 இட்லியோட நிறுத்திக்கிட்டா 100 வருஷத்துக்கு இருக்கலாம். 5 இட்லி சாப்பிட நினைக்கிறவன் 7 இட்லி சாப்பிட்டா 40 வயசுக்கே தாண்டாது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இவன் என்னமோ பண்ணிருப்பான் போல் இருக்கு. பசிப்ப வயிற்றுல கரகுடாங்குது. கையில பெருமான். என்ன பண்றது? புஷ்ப விமானத்தை இறக்கிட்டான். மேட்டுல வந்து நிற்கும். எதிர்த்தாப்புல பிள்ளையார் கட்டையா குட்டையா நிக்கிறார். ஏ தம்பி, இங்க வா. பிள்ளையார, இந்த சாமிய கையில வச்சுக்கோ, நான் வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்து வாங்கிக்கிறேன். கைய நீட்டினார். வச்சான், தூக்கினார். இன்னும் ரொம்ப கணக்குது இருக்கா? கணக்குது. இல்ல இல்ல அப்படி சொல்லாத, வச்சுக்கோ, இத போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சீக்கிரம் வந்துடணும், என்னால சுமக்க முடியாது, கனமா இருக்கு. இந்த பாரு, 1 2 3 அதுக்குள்ள வந்துடணும், இல்லைன்னா வச்சிருவேன். ஐயோ வச்சிடாத அப்படின்னு போனானா முடியல, வரல. என்ன பண்றது? இவர் இங்க இருந்து 1ன்ட்டாரு, இந்த வந்துட்டேன்னா 2ன்னாரு, வந்துகிட்டே இருக்கேன்னா 3ன்னாரு, வர்றேன்னா வச்சிட்டேன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி கடல் நிறக்கட உள் எந்தை அரவணைத்து இழுமாகண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டரடிப்பொடி ஆண்டான் பாட்டு. மேற்கு பக்கம் முதுகு, மன்னிக்கணும், குடதிசை பாதம் நீட்டி, குடதிசை, ஆமா குணதிசை, குடதிசை முடியை வைத்து, மேற்கு பக்கம் தலை, கிழக்கு பக்கம் கால், வடக்குக்கு முதுகு, முகம் தமிழ் தென்னாட்ட பார்த்து, தென் திசை இலங்கையை நோக்கி. இலங்கைக்கு தானே போகணும், தமிழ்நாட்டை பார்க்கிறார், இலங்கையை பார்க்கிறார், தமிழ் வரக்கூடிய பகுதி தெற்குன்னு தெற்க பார்க்கிறார். ஒரு பெரிய வாச்சாம் பிள்ளைன்னு வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் எழுதினார், முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டினான், ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினான். பெரிய வாச்சாம் பிள்ளை சாதாரணப்பட்ட ஆளுகள்ல. சமஸ்கிருதம் கொஞ்சம் கடுமையா இருக்கும், அதுக்கு முதுகை காட்டினாராம், ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினாராம். பெருமாள் பள்ளி கொண்டு விட்டார். எப்படி இருக்கும்? விபீஷணனை ஓடி வந்து பார்க்கிறான், அசைக்கிறான், அசைக்க முடியல.
கம்பீரமா அழகா படுத்து கிடக்கிறார். கோபம் இந்த பிள்ளைய பார்த்தா ஒரு குட்டு தலையில குட்டனா, தலையில பல்ல விழுந்துச்சு. இன்னைக்கும் உச்சி பிள்ளையாருக்கு தலையில பல்ல விழுந்து. இப்பதான் அவனுக்கு புரியுது, பெருமாள் இங்க தங்க தீர்மானம் பண்ணிவிட்டார். யாரு காரணம்? இந்த பிள்ளையார் காரணம். பிள்ளையார் தன் வடிவத்தை காட்டினார், விபீஷணன் கும்பிட்டான். பெருமாள் சொன்னார், உன் இலங்கையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எந்த ஊரு? ஸ்ரீரங்கம். திருச்சிராப்பள்ளிக்கு பேர் தெரியுமா? என்ன சார் திருச்சிராப்பள்ளிக்கு பேரு தெரியுமா? திருச்சிராப்பள்ளி தானே அப்படிங்கிற திருச்சீரங்கநாதன் பள்ளி. திரு ஸ்ரீரங்கநாதன் பள்ளி பின்னால சுருக்கமா திருச்சிராப்பள்ளின்னா ஆயிப்போச்சு. திருச்சீரங்கநாதன் பள்ளி. யாரு ஸ்ரீரங்கநாதன்? பெருமாள். 7000 வருஷத்துக்கு முன்னால ராமாயணம் நடந்த பொழுது பெருமாள் அப்படியே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டார். அதுக்கு யாரு காரணம்? உச்சி பிள்ளையார் காரணம். பிள்ளையார் உச்சி பிள்ளையார். அது 2வது படை வீடு. ஸ்ரீரங்கத்து பெருமாளை பத்தி ஒண்ணு சொல்லணுமே. திருப்பதி பெருமாள் தேவையா? ஸ்ரீரங்கத்து பெருமாள் தேவையா? ஒரு பட்டி மண்டபம் போடுவோமா? இது திருப்பதி பெருமாள் சீனிவாச பெருமாள், இவரு ஸ்ரீரங்கத்து பெருமாள் ரங்கநாதர், இவர் ரங்கராஜா, அவரு சீனிவாசா. 2 பேருக்கு ஒரு பட்டி மண்டபம் போட்டா யாருக்கு பெருமை அதிகம்? சார் இப்படி எல்லாம் பேசப்படாது சார். நான் சொல்லல, சார்ந்தோர்கள் பேசுகிறார்கள். 108 திவ்ய கஷேத்திரங்களில் 1வது திருத்தலம் ஸ்ரீரங்கம். திருப்பதி பெருமாள் பணக்காரர்கள், அது முத்துக்குத்தான் வேணும். முத்துக்கணுமா இல்லையா? தங்கத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அது கண்டவன் எடுத்துக்கிட்டு போறாங்க, அது அடுத்த விஷயம். கொட்டுது. திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க, அப்படியே நடக்கும். எனக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் எம்காம் பாஸ் பண்ணா, வேலை கிடைக்கல. பெருமாள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டான், பெருமாளே எனக்கு வேலை வேணும். திருப்பதி பெருமாளே, வெங்கடேசா, கோவிந்தா, சீனிவாசா, எனக்கு வேலை கிடைச்சா மாச சம்பளத்தை உண்டியல்ல போடுறேன். உண்மைங்க. ஆச்சரியம். 1 மாசத்துல ஒரு பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு. அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னால 800 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அப்படியே கொண்ட பெருமாட்ட போட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்க அந்த பையன், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டாங்க. திருப்பதி பெருமாள் அப்படியே வாத்சல்யமூர்த்தி. நீ என்ன திட்டுனாலும் வாங்கி வரு, வாத்சல்யமூர்த்தி. ஆனால் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அதை விட சிறந்தவர். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? காரணம் சொல்லணுமா இல்லையா? இப்ப சொல்றேன். ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12 பேரு. ஆண்டாள் நாச்சியார் 1, 11 ஆண் ஆழ்வார்கள் ஒரு பக்கம், 12 பேர். இந்த 12 பேர்ல மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர். அவரு நம்மாழ்வார பாடுவாரே தவிர பெருமாளை கூட பாட மாட்டார். நம்மாழ்வார் தான் அவருக்கெல்லாம். குருநாதன் தான் எனக்கெல்லாம். கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனன் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கு. நான் நம்மாழ்வாரை பாடுவேன், பெருமாளை பாட மாட்டேன். அதனால மதுரகவி ஆழ்வார ஓரத்துல வச்சிருங்க. மிச்சம் எத்தனை ஆழ்வார்கள்? 11 பேர். 11 ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள். திருப்பதி பெருமாளை 10 ஆழ்வார்கள் தான் பாடினாங்க. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடலை. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலைன்னு 45 பாட்டு ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்குத்தான். உங்களுக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாட்டு என்னமாவது தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பொய் சொல்லக்கூடாது. தெரியும். பொய் சொல்றீங்க. பாட்டு சொல்ல. பச்சை மாமலை போல்
தெரியுது இல்ல? அப்புறம் என்ன இந்த பாட்டு தெரியுமா? என்ன சினிமாவில் வந்துருச்சு, தெரியத்தானே வேணும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாக மரர் ஏவே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வைத்தே அரங்கமா நகருடானே இனிதிரைத்திவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணனம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு திருமாலோ என் செய்கேன் பாவியேனே. 45 பாட்டு திருமாலைன்னு அதுக்கு பேரு. திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார். அப்போ 108 வைஷ்ணவ கஷேத்திரங்களில் முதலாவது கஷேத்திரம் கோயில். சார் கோயிலுங்கிறீங்க? சைவத்தில கோயில்னா சிதம்பரம், வைஷ்ணவத்தில கோயில்னா ஸ்ரீரங்கம். அதான் பின்னால மற்றவன்னா கோயில் கோயில்னு சேர்த்துட்டாங்க. கோயில்னா அரங்கம், நமக்கு கோயில்னா சிதம்பரம். இப்ப எத்தனை படைவீடு பார்த்திருக்கோம்? 2 படைவீடு. முதல் படைவீடு பிள்ளையார்பட்டி, 2வது படைவீடு ஸ்ரீரங்கத்து பெருமாளை கொண்டு வந்து வைத்த நம்ம மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். வேகமா 3வது படை வீட்டுக்கு போறோம். சோழ நாட்டுல திருநாரையூர்னு ஒரு ஊரு. திருநாரையூர், திருநாரையூர்ல ஒரு சிவன் கோயில். சிவன் கோயில்ல வலது பக்கத்துல ஒரு பிள்ளையார். இந்த கட்டையை இவ்வளவு உயர்ந்த இருப்பார். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு அர்ச்சகர். தினமும் பிள்ளையாருக்கு வழிபாடு முறையா பண்ணுவார். கோயில்ல அர்ச்சகரா இருக்கணும்னா எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். 30 திருமேனி தீட்டுவார் இந்த அர்ச்சகர். ஒரு நாள் இவர் வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் வந்துச்சு. இவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு நம்பின்னு பேர். நம்பின தெரியுமா? ஆண்களில் சிறந்தவன் நம்பி. இவரு வெளியூருக்கு போகணும். இன்னைக்கு கோயில்ல பூஜை பண்ணணும். இவருதான் போய் பூஜை பண்ணணும். என்ன பண்றது? மனைவிட்ட கேட்டார், என்னம்மா? அந்தம்மா சொன்ன, என்னங்க நம்ம பையன் பண்ணிட்டு வர, சின்ன பையன் 7 வயசு, இவற்றை சொல்லி விடுறேன், அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், நைவேத்தியம் வைக்கணும், அவ்வளவுதானே, நம்ம பையன் பண்ணிடுவான். அந்த அம்மா சொன்ன உடனே இவர் சரின்ட்டு போயிட்டார். அந்த அம்மா பையனை கூப்பிட்டு, இதுல எண்ணெய் இருக்கு, எண்ணெய் எடுத்து பிள்ளையாருக்கு நல்லா தேய்ச்சி விடணும். உனக்கு நான் என்ன தேய்ப்பன்ல அது மாதிரி. அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற கெட்ட வழக்கம் இருந்துச்சு. அதனால டாக்டர்கிட்டே போறதில்லை. புரிஞ்சாச்சு? இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை. டாக்டர் வீட்டுல போய் பழி கிடக்கிறோம். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. சாப்பாட்டை விட மாத்திரை கூடி போச்சு. சரி, நான் தேய்க்கிற மாதிரி நீ பிள்ளையாருக்கு என்ன தேய்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி இதுல பொடி வச்சிருக்கேன், இந்த மாவு பொடி, அதை மேல தேய்ச்சி அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம்னா குளிப்பாட்டணும். சரி, அப்புறம் இந்த மாதிரி அவரை நல்லா துடைக்கணும். துடைக்கலன்னா அவருக்கு தர்மம் முடிச்சுக்கும். யாருக்கு? பிள்ளையாருக்கு. உனக்கு மூக்கு சின்ன மூக்கு, அவருக்கு பெரிய தும்பிக்கை, அதுதான் மூக்கு. அதனால நல்லா துடைக்கணும். சாம்பிராணி போடணும். சரி, இந்த வேட்டி அவருக்கு கட்டணும், இந்த துண்டை அவருக்கு தோல்ல போடணும். ஆமா, அவருக்கு பசிக்காதா? பசிக்கும். இந்த இதுல 16 கொழுக்கட்டை வச்சிருக்கேன். 16 கொழுக்கட்டையை எடுத்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணு. சாமிக்கு அதான் சாப்பாடு. சரி, பையன் 7 வயசு.
நம்பின்னு பேரு. புறப்பட்டான். பிள்ளையார்கிட்ட போனான். என்ன நல்லா தேய்ச்சான், முதுகுக்கெல்லாம் தேய்ச்சான். அவங்க அப்பா முதுகுக்கெல்லாம் தேய்க்க மாட்டாரு, முகத்துக்கு தான் தேய்ப்பாரு. முதுகு தெரியவா போது. முதுகுன்னு சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நல்லா கேட்குறீங்க, அதுக்காக சொல்றேன். சிக்கல்னு ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல சிக்கல். சிக்கல்ல முருகனுக்கு என்ன பேரு? சிங்கார வடிவேலன். நீங்க சிக்கல்ன உடனே சண்முக சுந்தரம் கூட்டாது. சில பேர் அப்படியும் சொல்லுவாங்க. தில்லானா மோகன் அம்பாள், அது இல்லை. சிக்கல் சிங்கார வடிவேலன். ஒரு செட்டியார் ஒருத்தர், பூலாங்குறிச்சின்னு ஒரு ஊரு, சுப்பிரமணியன் செட்டியார்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு? முருகனுக்கு அங்கி பண்ணினார், தங்க அங்கி. சிக்கல் முருகன். ஆசாரி கேட்டாரு, தங்க அங்கி சொல்றீங்க, முன்பக்கம் மட்டும் போதுமா, முதுகுக்கும் தங்க அங்கி வேணுமா? இது ஆசாரி. இவர் யோசிச்ச, ஆமா முதுகு யாரு பார்க்க போறா? சாமி முன்னால தானே பார்ப்பீங்க, முதுகுக்கு வேண்டாம், முன்னால மட்டும் அங்கி பண்ணா போதும். அங்கி பண்ணி முன்னால மட்டும் மாற்றிக்கணும், கையே காலு பயிறு. அங்கி பண்ணியாச்சு. முருகன் அழகான மூர்த்தி, அங்கிய மாட்டியாச்சு. அன்னைக்கு பூஜை முடிஞ்சு செட்டியார் வீட்டுல போய் படுத்தார். என்னமோ முதுகுல அரிச்சு, நடந்த செய்திமானா முதுகுல அரிச்சு, அப்படி சொரிக்காது, புண்ணா போச்சு. மறுநாளைக்கு பார்த்தா கொப்பளம் ஆயிடுச்சு, இவ்வளவு பெருசாகிடுச்சு, படுக்க முடியல, அரிக்குது, புடுங்குது. டாக்டர் வந்து பார்த்தா இது ஒண்ணும் பண்ண முடியாது, ராஜபுழவை. ராஜபுழவையா? 6 மாதத்துக்கு கூட இருக்கும், அதுவா உடையணும். உடையாது, நம்ம ஆபரேஷன்லாம் பண்ணக்கூடாது. அந்த காலம் கண்ணீர் விடுறார். கோயில் அர்ச்சகர் வந்தார் செட்டியார்கிட்ட. அர்ச்சகரை பார்த்தார், சாமி முதுகுல ஒரு புடவை ரொம்ப வலிக்குது. அர்ச்சகர் இப்படி பார்த்தார், முதுகு தானே, நினைப்பு வருதா வரலையா? யாரு பார்க்க போறா? முதுகு தானே. எங்க யாரும் பார்க்கலைங்கிறதுக்காக முதுகு வலிக்காதா? முகம்தான் வலிக்குமா? படிச்சுன்னு அடிச்சு. அர்ச்சகர் கேட்கல, அவன் கேட்கிறான். ஆசாரிய கூப்பிடு, தங்கத்தை கொடு. ஐயா முதுகுக்கு கவசம் பண்ணு. முருகனுக்கு முதுகுக்கு கவசம் பண்ணி மாட்டினாங்களா? இவர் அன்னைக்கு படுத்தாரா? உடைஞ்சது, சரியா போச்சு. முருகன் விளையாடுறானா இல்லையா? சத்தியமா விளையாடுறான். வேண்டியவங்கிட்ட தானமா விளையாடுறான். பரீட்சை எழுதினவனுக்கு தானே பாஸ் தகுதி, எழுதாதவனை பத்தி நமக்கு என்ன கவலை? ஆமா, எதுக்கு இந்த கதைக்கு வந்தேன்? திருநாரையூர்ல அந்த பையன் பிள்ளையாருக்கு முதுகுக்கு எண்ணெய் தேய்ச்சான், அபிஷேகம் பண்ணன, நல்லா தொடச்சி விட்டான், சந்தனம் வச்சான், குங்குமம் வச்சான், வேட்டி கட்டணும், துண்டு போட்டான். பிள்ளையார் நல்லா கம்பீரமா இருக்காரு. தலையில என்னமாவது பூ வைக்கணும், எட்டல. பிள்ளையார் தொடையில ஏறிட்டான். பிள்ளையாருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். அன்புனால என்ன பண்ணனாலும் பிடிக்கும். பூவை வச்சா முடிச்சுது. பிள்ளையாருக்கு பசிக்கும் இல்ல, 16 கொலக்கட்டை சட்டியோட தூக்கி வச்சான். பிள்ளையார சாப்பிடு, நேரம் ஆச்சு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சாப்பிடு. பிள்ளையார் சாப்பிடு. ஒரு கண்டு பிள்ளையார உட்கார்ந்து, சாமி சீக்கிரம் சாப்பிடு, நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போனா இங்க வாத்தியாரு அடிப்பாரு. அந்த காலத்துல வாத்தியாரு தான் பையனை அடிச்சிருக்காரு. இப்ப ஒன்னும் சொல்லப்படாது, சொல்லப்படாது.
பையன் வெளியே வந்து நிக்கிறான். லேட்டா வந்த பையன், காலேஜ் வாத்தியார். ஏண்டா லேட்டு? பையன் சொல்றான், சார் 5000 ரூபாய் கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன். என்ன பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்கிறீங்க? வாத்தியாரு உட்கார்றா, முட்டா பையல, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியார் மேல வாங்கி, நம்மளை எங்க கொண்டு சேர்க்க போறோமோ, நம்ம எங்க போறோமோ, ராஜகணபதிக்குத்தான் வெளிச்சம். இப்போ பிள்ளையாரு சாப்பிடுவாரா? சாப்பிடல. சாமி சாப்பிடு, இங்க வாத்தியாரு அடிப்பாரு. சாமி நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? சின்ன குழந்தைங்க. பிள்ளையார் கல்லு பிள்ளையார், இந்த பாரு நீ சாப்பிடல, முட்டிக்கிட்டு செத்து போவேன். பிள்ளையார் அதுக்கு ஆசைங்க. மலார் முட்டனா பிள்ளையார் வந்துட்டார். என்ன செய்யணும்? சாப்பிடு. நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 16 கொலக்கட்டை அப்படியே சாப்பிட்டார். அவர் என்னைக்கு சாப்பிட்டார்? நம்மளும் தான் விநாயக சதுர்த்தின்னு 16 பலகாரம் வைக்கிறார். ஒரு கொலக்கட்டையாவது பிள்ளையார் சாப்பிட்டாரா? சாப்பிட்டா அடுத்த வருஷம் வைப்பமா? விற்கிற விலையில இவருக்கு வேறையா? எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்குன்னு நம்ம தானே சாப்பிட்டோம். அவருக்கு நைவேத்தியம் பண்ணனா கூட நல்லா துறக்கிறது இல்ல, தப்புன்னு மூடிக்கிறது. ஆதி கூட முழுக்க போகாது அவருக்கு. இப்ப அன்பு அப்படியே சாப்பிட்டாரு. 16 கொலக்கட்டை. பையனுக்கு சந்தோஷம். பிள்ளையார் சாப்பிட்டார். சட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அம்மா போன ஒண்ணு சட்டியத்தை திறந்து பண்ணான். சுத்தம். என்னடா கொலக்கட்டை என்ன ஆச்சு? பிள்ளையார் சாப்பிட்டார். டேய் போய் சொல்லாரு. பிள்ளையார் எந்த காலத்துல சாப்பிட்டார்? இன்னைக்கு சாப்பிடுறது இல்லம்மா, நிஜமா பிள்ளையாரு தான் சாப்பிட்டார். நீ சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று புறஞ்சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. பொய் சொல்லாதே. அம்மா நான் பொய் சொல்லல, சத்தியமா பிள்ளையார். அப்பா வந்துட்டார். அம்மா விஷயத்தை சொன்னா அப்பா கூப்பிட்டார். ஏண்டா உள்ளதை சொல்லு. நான் உள்ளதைத்தான் சொல்றேன். பிள்ளையார் எல்லாத்தையும் சாப்பிட்டார். என்னம்மா பையன் போய் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லி கொடுத்தாத்தான் பையன் போய் சொல்லுவேன். அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்றா அப்படின்னா கரெக்டா சொல்லி பொய் சொல்ல பழகிக்குவேன். நம்ம தானே சொல்லி கொடுத்தோம். பொய் சொல்ல மாட்டேன். சரி ஏமா கொலக்கட்டை என்ன மிச்சம் இருக்கா? 32 கொலக்கட்டை ஸ்டாக் இருக்கு. அந்த அம்மாவை பாருங்க. பிள்ளையாருக்கு 16, நம்மளுக்கு 32. 32 கொலக்கட்டை நம்மளுக்கு எடு, பாத்திரத்துல வை. இப்ப பிள்ளையார் சாப்பிடுறாரா பாப்போம். வாடா கூட்டிட்டு போற. ஊர்காரன் பூரா தடுத்து வரேன். பிள்ளையார் சாப்பிட போறாராம். எப்படி சாப்பிடுவாரு? கையினால சாப்பிடுவாரா? தும்பி கையினால சாப்பிடுவாரா? ஒண்ணும் புரியல. ஊர்காரங்கள்லாம் வந்துட்டாங்க, நிக்கிறாங்க. பையன் சட்டியை தூக்கி போனான். பிள்ளையாருக்கு முன்னால கொண்டே வச்சான். பிள்ளையாரே சாப்பிடு. சாப்பிடு சாமி, சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடு. நீ அப்பவே சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, இப்ப சாப்பிடாட்டி நான் சொன்னது பொய்யா போயிட. முட்டிக்கிறேன் நானா படிச்சுன்னு வந்துட்டேன். 32 கொலக்கட்டை. அன்னைக்கு பிள்ளையார் காட்டலன்னா லாபம். புரியுதா? எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க. எந்த ஊரு? திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். கும்பிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. பையன் போக பிள்ளையார்ட்டே நிக்கிறான். பிள்ளையாரே என்ன மணி 10 ஆச்சு, இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா எங்கள் தேசிகன் அடிப்பான். என்னடா பண்ண சொல்ற? நீதான் லேட் பண்ணிட்ட, உன்னாலதான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட்டு. பிள்ளையாரே
இனிமே நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், நீ பாடம் சொல்லி கொடு. பிள்ளையாரு வாத்தியார உட்கார்ந்து பிள்ளையார் துளி போட்டு இந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். இந்த பிள்ளைக்கு பேரு நம்பி. ஊர் மக்கள் நம்பி ஆண்டார் நம்பி என்று பாராட்டினார்கள். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் கோயில் 3வது படைவீடு. இப்பதான் இன்டர்வல் இருக்கோம். சரிதானா? 4வது படைவீடு ராஜராஜ சோழன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனை போற்றுவதற்கு கூட நமக்கெல்லாம் தகுதி கிடையாது. இலங்கைக்கு போனா பௌத்த விகாரத்தை பார்த்தா புத்தருக்கு 100 அடி உயரத்துக்கு சிலையா நம்ம சிவபெருமானுக்கு இப்படி ஒரு கோயில் கட்டணுமேன்னு ஆசைப்பட்டான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வசதி இல்லாத காலம் தஞ்சாவூருக்கு வந்தான். பெரிய கோயில் கட்டினான். கோயிலுக்கு என்ன பேரு? பெரிய கோயில். சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? பெருவுடையார். அம்பாளுக்கு என்ன பேரு? பெரிய நாயகி. எல்லாம் பெருசு. நந்தி பெரிய நந்தி. நினைக்க முடியாது. ஒரு தூண் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியாது. காத்து கடந்து அத்தனை பேர் வேலை பார்த்து சூரியன் விழுந்தாலும் நிழல் விழாத கோபுரம் கட்டி முடிக்கிறான். கட்டி முடிச்சுட்டு வெளியில வர்றான். ராஜராஜ சோழனுக்கு ஒரு அக்கா. அவ பேர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? குந்தவை பிராட்டி. என்ன பொன்னியின் செல்வன் பார்க்கலையா? நான் படிக்கலையான்னு கேட்கல, பார்க்கலையா? பார்த்தாலே குந்தவை பிராட்டி. அங்க பழையாறைன்னு ஒரு ஊர். பழையாறைங்கிற ஊர்ல ஒரு சிவன் கோயில், அழகான கோயில். நான் போயிருக்கேன். அந்த கோயில்ல குந்தவ பிராட்டி வழிபாடு பண்ணிட்டு வெளியில வர்றான். குந்தவ பிராட்டி யாரு? ராஜராஜ சோழனுடைய அக்கா. வர்றான். ஒரு பையன் பூ கட்டிக்கிட்டு இருக்கான். பூ கட்டுற பையன் என்னமோ பாட்டு படிக்கிறான். இந்த குந்தவ பிராட்டி நின்னுட்டா. இந்த பையன் நல்லா படிக்கிறானே, இந்த பாட்டு என்ன பாட்டு? தமிழ் மேல அவ்வளவு காதல். நம்ம தான் தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழை படிக்காமலே எடுத்து போட்டான். அது அந்த காலம். அந்த அம்மாவுக்கு ஆசை, இந்த பையன் நல்ல பாட்டு படிக்கானே, தம்பி இந்த பாட்டை இன்னொரு முறை படி. பூ கட்டுற பையன். அவன் மகாராஜாவுக்கு அக்கா. பையன் கையை கட்டிக்கிட்டு பாட்டை படிச்சான். இந்த அக்காவுக்கு சந்தோஷம். தம்பி இந்த பாட்டு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா. உங்க அப்பா எங்க இருக்காரு? இந்த அங்க பூ கட்டிக்கிட்டு இருக்காரு. கூப்பிடுது. அவர் ஓடி வராரு. இந்த அம்மால கூப்பிடுது. இவன் சொன்னா ராஜராஜன் கேட்பான். ஓடி வந்தாங்க. இந்த பையன் ஒரு பாட்டு படிக்கிறான். பாட்டு நல்லா இருக்கு, நீங்க சொல்லி கொடுத்தீங்கிறான். இந்த மாதிரி வேற பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பாட்டு தெரியும். அவர் ஒரு பாட்டு சொல்றார். இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். அருமையான பாட்டு. எப்படி தமிழ்? ஐயோ இப்படி ஒரு பாட்டு நான் கேட்டதே. ஐயா இன்னும் பாட்டு தெரியுமா? எனக்கு 2-3 பாட்டு தான் தெரியும். இந்த பையன் என்ன பாட்டு படிச்சான்? அதுல முக்கியம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றான். மனித்த பிறவியும் வேண்டுவதே எங்கே? இந்த மாநிலத்தே. என்னடா எல்லாரும் பிறவி வேண்டாம்ங்கிறான். இந்த அப்பர் சுவாமி பிறவி வேணுங்கிறார். நடராஜாவுடைய பேரழகை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த மாநிலத்தை அமெரிக்காவில் போய் பறக்கப்படாது, ஆப்பிரிக்காவில் போய் பறக்கப்படாது, தமிழ்நாட்டில் பறக்க. அருமையான. ஆமா இந்த பாட்டை பாடினது யாரு? இது தேவாரம். தேவாரமா? உங்களுக்கு தெரியுமா? 2 பாட்டு தான் தெரியும். தம்பி ராஜராஜா
ராஜராஜன் ஓடி வர்றான். தேவாரம்னு ஒண்ணு இருக்கான், தமிழ்நாடு பூரா தேட சொல்லு. யார் யாரு வீட்டுல ஏடு இருக்குன்னு பார்க்க சொல்லு. தேவார பாட்டு கிடைச்சா உடனே கொண்டு வா. அதாவது நம்மளை விட அதிகமா அங்கங்க பேச்சு நடக்குது. பேசக்கு கொஞ்சம் வெளியில போய் பேசினா தேவை. தயவு செய்து எல்லா இடத்திலையும் தேடினாங்க, தேவாரம் கிடைக்கல. ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நேர திருநாரையூருக்கு வந்துட்டான். நம்பி ஆண்டார் நம்பி அவருக்கு காலில் வந்து விழுந்தான். சக்கரவர்த்தி எம் மண்டலமும் கொண்டருடைய சேரன் சோழன் பாண்டியன் கங்கை கடாரம் வரைக்கும் அவனுடைய ஆட்சி. காலில் விழுந்த உடனே இவர் கேட்கிறார், என்ன செய்யணும்? தேவாரம்னு இருக்கான், நல்ல பாட்டு. அக்கா கேட்கிறாங்க, நீங்க தான் அது எங்க கிடைக்கும்னு இந்த பிள்ளையார்த்த கேட்டு சொல்லணும். பிள்ளையார் யாரு? பொல்லா பிள்ளையார். என்ன பிள்ளையார்? என்னமா பிள்ளையார்ல பொல்லா பிள்ளையார், நல்ல பிள்ளையாரா? பொல்லா பிள்ளையார். பொள்ளாச்சி சொல்றீங்கல்ல, பொல்லா பிள்ளையார். பொல்லான்னா உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே உருவான பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் என்பது காலப்போக்கில் பொல்லா பிள்ளையாரா மாறிடுச்சு. நம்ம தான் தமிழர் ரொம்ப கெடுக்கிறவங்க. திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. பேய் கோபுரம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? இந்த கோபுரத்துக்கு என்ன பேய் இருக்கா? நான் அந்த கோபுரத்து பக்கம் போனேன். ஒருத்தர், ஐயா ஐயா அங்க போகாதீங்க, இங்க பேய் இருக்குன்ட்டாரு. போய் பார்த்தா ஒரு அம்மா தான் உட்கார்ந்து இருக்கு. பேயும் இல்ல பிசாசும் இல்லை. எனக்கு சந்தேகம், இந்த கோபுரத்துக்கு போய் பேய் கோபுரமா? ஒண்ணும் கிடையாது. கிழக்கு கோபுரம் இந்த பக்கம், மேற்கு கோபுரம் அந்த பக்கம். முருகா, மேற்கு கோபுரத்தை சுருக்கமா மேல் கோபுரம்னு சுருக்குனாங்க. மேல் கோபுரத்தை மெய் கோபுரம் ஆக்கினாங்க. மெய் கோபுரத்தை பேய் கோபுரமா ஆக்கிட்டாங்க. நம்ம வாயில வர்ற வார்த்தை நம்ம தான் கெடுத்த. பேயும் இல்லை பிசாசும் இல்லை. அது மாதிரி இப்போ நம்ம பிள்ளையார், அவருக்கு என்ன பேரு? பொல்லா பிள்ளையார். நம்ம பொல்லா பிள்ளையார ஆக்கிட்டோம். பரவாயில்ல. அவர்கிட்ட போய் காலில் விழுந்தார் நம்பி ஆண்டார் நம்பிகள். பிள்ளையார் சொன்னார், சிதம்பரத்துக்கு போ, நடராஜாவினுடைய திருநடனத்தை கும்பிடு, அப்படியே பிரகாரமா பின்பக்கத்திலே மேலே ஒரு பரண் இருக்கிறது. அந்த பரணில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடிய 1,02,000 பாட்டுக்கள் இருக்கின்றன. எத்தனை பாட்டு? தேவாரம் மொத்தம் 1,02,000 பாட்டுமா? சும்மா இல்ல. திருஞான சம்பந்தர் 16,000 பாட்டு, 16,000. திருநாவுக்கரசர் 49,000 பாட்டு, பதிகமேல் 700 பதருமா கவியோகி 7,700 4,900. ஒரு பதிகம்னா 10 பாட்டு இருக்கணும். 4,900 பதிகம்னா 49,000 பாட்டு. என்ன சொன்னேன்? ஞான சம்பந்தர் 16, இவரு 49. 49 16 65. சுந்தரமூர்த்தி சுவாமி 37,000 பாட்டு. 65 37 1,02,000 பாட்டு. உண்மையில அவங்க பாடினது. திருஞான சம்பந்தர் 16 வயசுல 16,000 பாட்டு. திருநாவுக்கரசர் 81 வயசுல 49,000 பாட்டு. சுந்தரர் 18 வயசுல 37,000 பாட்டு. எல்லாம் அங்கே இருக்கு. சொல்லிவிட்டாரா? ராஜராஜ சோழனுக்கு சந்தோஷம். புறப்பட்டாங்க எல்லாரும்.
அங்க போனா பரனுக்கு கீழே ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருக்க. இன்னைக்கு பார்க்கலாம் சிதம்பரத்துல அந்த பரனுக்கு கீழே பிள்ளையார் ஒரு கும்பிடு போட்டார். தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் கூப்பிட்டார், கதவை திறந்தோம். திறக்க முடியாது. ஏன் முடியாது? சீல் வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? திருஞான சம்பந்தர் என்ன செய்வாராம், எப்ப பாடினாலும் 3 பேரை உட்கார வச்சு எழுத சொல்லுவாராம். அந்த காலங்க புரியுதா? 7 எழுத்தாணியும் 3 பேர் எழுதுவாங்களாம். ஞான சம்பந்தர் இசையோட பாடுவாரா, 2-3 முறை திருப்பி பாடுவாரா, ஒழுங்கா எழுதிடுவாங்க. பிடியெல்லாம் பெண்சல பெருங்கைமா மலர் தனி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூப்பொழில் காணப்பேர் அண்ணனின் அடியலாத அடைசரன் உடையரோ அடியரே. அங்க பாட்டு 3 காப்பி ஆயிடும். இன்னும் செராக்ஸ் எடுத்துச்சு அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு இருக்கு, அன்னைக்கு கிடையாது. 3 காப்பி எழுதுவாங்களாம். திருஞான சம்பந்தர் என்ன செய்வார், ஒரு காப்பிய அவர் பையில வச்சுக்குவார் மூட்டை, இன்னொரு காப்பிய சிதம்பரத்துக்கு அனுப்புவாராம். சிதம்பரத்தில உள்ள தீட்சிதர்கள் இத பத்திரமா வச்சுக்கணும், இது சேஃப் கஸ்டடி டெபாசிட். இன்னைக்கு உங்க வீட்டு தங்கம் வெள்ளி எல்லாம் பேங்க்ல கொண்ட வச்சு சேஃப் கஸ்டடியில வச்சு நீங்க பூட்டி சாவிய கொண்டாடியல்ல, அது பாதி. இன்னொரு காப்பி 3 காப்பியில் எடுத்தாங்க. 1 ஞான சம்பந்தருக்கு, 1 சிதம்பரத்துக்கு, 1 அந்த ஊருக்காரனுக்கு. நீங்க எந்த ஊரு? காளையாறு கோயில். இந்த பாட்டு காளையாறு கோயில் மேல நான் பாடின பாட்டு வச்சுக்கிடுங்க, ஊருக்காரங்கள்லாம் படிக்க. எப்படி பாருங்க, அதான் தமிழ் வளர்ந்தது. வசதி இல்லாத காலம் 3 காப்பி அப்படி கொண்டாந்து டெபாசிட் பண்ணியாச்சு. 3 பேரும் உள்ள வச்சது. 3 பேரும் வந்து திரும்ப உடைச்சாத்தான் சீலை உடைக்கலாம். எங்க நம்ம பேங்க்ல கொண்டு நகை வைக்கிறோம், திரும்ப நம்ம போய் கையெழுத்து போட்டுத்தானே எடுக்கணும். பேங்க் மேனேஜரை எடுத்துக்க முடியும்? இப்படி முடியும்னு சொன்னா அவ்வளவுதான், கதையை கெட்டு போய். புரியுதா? 3 பேர் வச்சிருக்காங்க. 3 பேரும் வந்தாத்தான் கதவை திறக்க முடியும். எப்படிங்க? திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம். அப்பர் சுவாமி அதுக்கு கொஞ்சம் முந்தியும் பிந்தியும் 7ஆம் நூற்றாண்டு. நம்ம சுந்தரர் 7ஆம் நூற்றாண்டு கடைசி, 8ஆம் நூற்றாண்டு தொடக்கம், 18 வருஷம். இப்போ ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டு. அவங்க எல்லாம் காலமாகி 200 வருஷம் ஆச்சு. கூப்பிடுன்னா எப்படி 3 பேருக்கு கூப்பிடுறது? வந்தாத்தான்னு சொல்லிட்டாங்க. ராஜராஜன் பார்க்கிறான், நம்பி ஆண்டார் நம்பிய பார்த்தான், வெளியில வாங்க. வந்தாங்க. 3 பேருக்கும் அற்புதமா திருமேனி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேருக்கும் அருமையான திருமேனி. 5.5 அடி உயரம் படிக்கப்பட்டது. என்னங்க வித்தியாசம்? ஞான சம்பந்தருக்கு என்ன அடையாளம்? கையில தங்கத்தாளம், மடையில் வாழை பாயமாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுளா சடையும் பிறையும் சாம்பல் பூச்சி கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ. திருக்கோலக்கா, தங்கத்தாளம். அப்பர் சுவாமிக்கு என்ன அடையாளம்? உளவாரப்படை, பெரிய சைஸ் தோசை கரண்டி வலது பக்கம். சுந்தரர் என்ன அடையாளம்? மாலை. திருமண கோல பெருமான், கல்யாண மாலை, கல்யாண பூச்செண்டு 3 இருக்கு. ஆமா, மாணிக்க வாசகருக்கு என்ன அடையாளம்?
இந்த கையில ஜபமான, இந்த கையில திருவாசகம். மாணிக்க வாசகர் இடது கையில என்ன இருக்கா? திருவாசகம். ஞாபகம் வச்சுங்க, திருவாசகம் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. திருவாசகம் தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் திருவாசகம். சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றதுக்கு பதிலா திருவாசகத்தை எழுந்தருள பண்ணி வழிபாடு செய்த காலம் உண்டு. இன்னைக்கும் பல வீடுகள்ல திருவாசகத்தை சிவபெருமானாகவே கருதி வழிபாடு செய்கிறார்கள். ஒரு பக்கம் 3 விக்கிரகம் தயாராயிடுச்சு, 3 ஊர்வலம் வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. சிவா திருச்சிற்றம்பலம். பெண் மணிகள் ஒலிக்கும், மணிகள் ஒலிக்கும். 3 பேரையும் எழுந்தருள பண்ணியாச்சு. கதவை திறக்கிறாங்க. திறந்தா 1,02,000 ஏடு பெரும் பகுதி கரையான்ல போச்சு. எண்ணெயை ஊத்தி எடுத்து பார்த்தா கிடைச்சது 8,000 சொச்சம் பாட்டு. மத்த எல்லாம் போச்சு. திருஞான சம்பந்தர் 4,000 சொச்சம், திருநாவுக்கரசர் 3,000 சொச்சம், சுந்தரர் வெறும் 1,020 பாட்டு. மத்த எல்லாம் போச்சு. கிடைச்சது 8,000 சொச்சம் பாட்டு. கண்ணீர் விட்டு அழுதான். பெருமான் சொன்னார், தேவையானதை மட்டும் கொடுத்திருக்கிறோம், எடுத்து கொண்டு போ. கீழே வந்தா ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருக்கிறா. கும்பிட்டா சாமி கிடைச்சிருச்சு. அந்த பிள்ளையாருக்கு பேர் தெரியுமா? சிதம்பரத்துல பரண் இருக்கு. பரனுக்கு கீழே ஒரு பிள்ளையார் இவ்வளவு காலமா காப்பா இருந்தார். அவருக்கு பேரு திருமுறை கொண்ட விநாயகர். என்ன பேரு? திருமுறை கொண்ட விநாயகர். சிதம்பரம் அது 4வது படை வீடு. எத்தனை ஆச்சு? 1 என்ன? பிள்ளையார் பட்டி. 2 திருச்சி உச்சி மலைக்கோட்டை. 3 பொல்லா பிள்ளையார் திருநாரையூர். 4 சிதம்பரம் திருமுறை கொண்ட விநாயகர். 4 பிள்ளையார் ஆச்சா? 5வது பிள்ளையார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போக போறார். மலையாளம், கேரளா. கேரளாவில் உள்ள பாடல் பெற்ற திருத்தலம் ஒன்னே ஒண்ணுதான். சைவ திருமுறைகளில் பாடல் பெற்ற திருத்தலம் கேரளாவில் ஒண்ணுதான். திரு அஞ்சை களம். அதுக்கு என்ன பேரு? திரு அஞ்சை களம். அங்க தமிழ்ல திருவஞ்சு குளம்னு போட்டிருக்கேன். நான் போயிருக்கேன் அடிக்கடி. திரு அஞ்சை களம். சபரிமலைக்கு போற போதெல்லாம் இங்க போய் கும்பிட்டு போவோம். நான் ஒரு 51 வருஷம் தொடர்ந்து சபரிமலைக்கு போய் கும்பிட்டு இருக்கிறேன். 2019 முடிய 1969 தொடங்கி 2019 முடிய. அதுக்கப்புறம் கொரோனா வந்துதா போச்சு. இப்போ போக முடியல. ஆண்டவன் திருவுள்ளம். திரு அஞ்சை களம். திருவஞ்சை களத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிற்கிறார். சிவபெருமானே, எனக்கு இந்த வாழ்க்கை போதும், வெறுத்தேன் மனை வாழ்க்கை, விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனே. வயசு என்ன? 18 வயசு. 18 வயசுல இந்த வாழ்க்கை போதும்னாரு. நமக்கு 98 வயசானா கூட இன்னும் 2 வருஷம் செஞ்சுரி அடிச்சுட்டு போகலாம்னு நினைப்போம். அவருக்கு 18 வயசு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை, விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனை. கண்ணீர் விட்டார். சிவபெருமான் அங்கே பார்த்தார். தேவேந்திரா, நம்ம சுந்தரர் மேல வர்றேங்கிறார். நீ போய்
வரவேற்பு கொடுத்து கூட்டிக்கிட்டு வா. ஒரு விஷயம் என்ன, உன்னுடைய யானை வேண்டாம், என்னுடைய யானையை எடுத்துட்டு போ. இந்திரனுடைய யானைக்கு ஐராவதம்னு பேரு, 4 தந்தம். என்ன பேரு? ஐராவதம். சிவபெருமானுடைய யானைக்கு ஐராவணம். வனம் 2000 தந்தம். முதல் தந்தம் பழனியில இருந்தா 2வது தந்தம் உடுமலைப்பேட்டைக்கு வந்திருப்போதே. 2000 தந்தம். கம்பீரமான யானை ஐராவணம். நம்ம சில பேர் ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போகிறாங்கல்ல. சுந்தரன் நம்முடையவன், நம்ம யானை எடுத்துட்டு போ. தேவேந்திரன் புறத்தான், ஐராவணம் வருது, தேவர்கள் வருகிறார்கள், திருவஞ்சை களம் இறங்கிட்டாங்க. சுந்தரரை கும்பிடுறாங்க. யானை மேல உட்காருங்க, போகலாம். சுந்தரர் யானை மேல உட்கார்ந்தார். கையில தாளம் பாட ஆரம்பிச்சார். ஒண்ணு நினைச்சார். என்ன நினைச்சார்? நல்லது கிடைச்சா நண்பனை நினைச்ச நல்ல காலம். தானா தின்னு வீணா போகக்கூடாது, யாருக்காவது கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். திருச்செந்தூர்ல பூஜை பண்ற போது நைவேத்தியம் முருகனுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னால வெளியில இருக்கிற சாதுக்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க கட்டிச்சோறு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாட்சி போஜனம். சாட்சி வச்சுட்டு தான் முருகன் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு நைவேத்தியம். அதுக்கு என்ன பேரு? சாட்சி போஜனம். நம்ம சாப்பிடுற பொழுது சாட்சி வச்சுட்டு தான் சாப்பிடணும். புரியுதா புரியலையா? இப்ப ஐயா பக்கத்துல உட்கார வச்சுட்டு இதான் லட்டு, தெரியுதா? இது பேரு அல்வா, பார்த்திருக்கீங்களா? அது இல்ல. சாட்சின்னா அவருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். நான் சாட்சி இல்லாம சாப்பிட்ட பாதி அப்படின்னு அருணகிரியார் பாடுறார். தாக்கமரு ஒரு சாருகை வேறொரு சாட்சியாரம் பசியாகி. எதுக்கு சொல்ல வந்தேன்? அடுத்தவனை நினைக்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசத்துக்கு போக போறார். சேரமான் பெருமாள்னு இவருடைய நண்பர், அவரை நினைக்கிறார். சேரமான் பெருமாள் யாரு தெரியுமா? சேர நாட்டு ராஜா. பூஜை பண்ணுவாராம் நடராஜாவுக்கு. பூஜை எப்ப முடியும்? நம்மளுக்கெல்லாம் பூஜை எப்ப முடியும்? நம்ம பூஜை பண்றப்ப வச்சிருக்கோம். சாம்பார் வாசனை அடிச்சா பூஜை முடிஞ்சிடும். ஆமா, அப்புறம் இட்லி ஆடி போகும்ல. சிவபெருமான் எங்க போறாரு? நாளைக்கு இங்கதானே இருக்க போறாரு. நமக்கு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பூஜை எப்ப முடியும் தெரியுமா? சிவபெருமானுடைய சிலம்பு ஓசை காதுல கேட்குமா. கேட்ட உடனே பூஜை. பிள்ளையார் காலில் சிலம்பு போட்டிருக்காரு, தெரியுமா? தெரியுமா தெரியாத? சீதக்கலவ செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட இருக்கா இல்லையா? பாத சிலம்பு பல இசை பாட. நடராஜாவுடைய சிலம்பு ஒலி கேட்டாத்தான் சேரமான் பெருமானுடைய பூஜை முடியும். அவ்வளவு பரம பக்தன் அவரு. திருவஞ்சை களத்துக்கு பக்கத்துல கொடுங்கலூர்னு ஒரு ஊர், அங்கதான் அரண்மனை. கண்ணகி கோயில் அங்கே இருக்கு. அரண்மனையில பூஜையில இருக்கார் சேரமான் பெருமாள். அந்த நேரம் பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசத்துக்கு போறவர் சேரமான் பெருமாளை நினைக்கிறார். நம்ம கைலாசம் போறோம், நண்பனும் வந்தா தேவை நினைக்கிறது அவருக்கு தெரியுது. அதுக்கு பேரு டெலிபதின்னு பேரு. நான் அழுத்தமா நினைச்சா அது இவருக்கு தெரியும். நான் ஒழுங்கா நினைக்கிறேன். நான் அழுத்தமா நினைச்சேன்னா அந்த நினைப்பு உங்களுக்கு வந்து பாயும். சார் நீங்க நினைச்சீங்க இல்ல, நான் நினைச்சேன், நீங்க சொல்லிவிட்டீங்க. இந்த எண்ண அலைகள் அப்படி பாயும்.
சேரமான் பெருமாள் பூஜையில இருந்தாரா? ஓ, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போக போறார் தெரிஞ்சு குதிரையில உட்கார்ந்தார். விரட்டிட்டு வாரார் 5 கிலோமீட்டர். நான் போயிருக்கேன். கொடுங்கடூர்ல இருந்து திருவச்சைக்களம் 5 கிலோமீட்டர். குதிரை பறக்குது. இங்க வந்து பார்த்தா மேல போகுது. யானை மேல போயிடுச்சு. யானையில யார் இருக்கா? சுந்தரமூர்த்தி சுவாமி. தேவேந்திரன் எல்லாம் முன்னால போறாங்க. சேரமான் பெருமாள் பார்த்தார். ஆகா, தாமதமா போச்சே. குதிரை காதுல 5 எழுத்த சொன்னார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குதிரை பறக்க ஆரம்பிச்சு. யானையை சுத்திக்கிட்டு தேவர்களை சுத்திக்கிட்டு முன்னால குதிரை போயிட்டு. ஊர்வலம் இப்படி போகுது. நம்ம ஊர்வலம் பண்ணா படுகடையாத்தானே போகும். இது செங்குத்தா போகுது. முதல்ல குதிரை போகுது கைலாசத்துக்கு. 2வது தேவேந்திரன் தேவர்கள். 3வது ஐராவணம் யானை. யானை மேல சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கைலாசம் முதல்ல யாரு போய் சேரணும்? குதிரை தானே போய் சேரணும். ஆமா, சேரமான் பெருமாள் குதிரையில கைலாசம் போனது எங்கேயோ ஒரு கோயில்ல பின்பக்கத்துல புடைப்பு சிற்பமா இருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கோயில், உங்களுக்கு ரொம்ப பழகின கோயில், நீங்க அடிக்கடி போய் கும்பிடுற கோயில் என்ன சார்? அந்த கோயில் செவத்துல கர்ப்ப கரகத்துல பார்த்தா குதிரை மேல சேரமான் பெருமாள் உட்கார்ந்து இருப்பார். புடைப்பு சிற்பம். எந்த கோயில்? மடத்து குளத்திலிருந்து பார்த்தா மலை தெரியுமே, பழனி. பழனி கோயில்களா இல்லையாமா? அப்புறம் என்னமா அநியாயமா இருக்கு? பழனி கருப்பு கிரகத்துக்குள்ள போறீங்கல்ல, மேல சாமிக்கு பக்கத்துல போறீங்கல்ல, இந்த 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போறீங்கல்ல, இன்னும் பாருங்க கர்ப்ப கிரக சவத்துல குதிரை மேல யாரு போவா? சேரமான் பெருமாள். ஏன் அதை கொண்ட ஏன் வச்சாங்க? பழனி கோயில் கருவறைய கட்டினது யாரு? சேரமான் பெருமாள். சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள் கட்டின கோயில் அப்படின்னு எங்க சார் சொல்லி இருக்கு? இவர் கேட்பாரு, எங்க சொல்லி இருக்கு? ரெக்கார்டு இருக்கா? சொல்லுங்க. மாம்பழ கவிச்சிங்க நாவலர் ஒருத்தர். அவரு பழனி கோயில் விண்ணப்பம்னு பாடுறாரு. இந்த பாட்டை சொல்றேன். கோர நோய் கொரோனா வந்த பொழுது இந்த பாட்டை படிச்சிருப்போ. கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது உன் பாரம். கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது உன் பாரம். ஏழை பயந்திட நீ விடை. சேரர் போன்சை சிவாசன கோயில் வாழ் ஆரம் ஆர்வ தண்டாயுத பாணியே. சேரர் கோன்சை சிவாசலம் சிவமலை. சேரர் கோன்சை சேர்நாட்டு ராஜா செய்த மலை கோயில். சேரர் கோன்சை சிவாசன கோயில் வாழ் ஆரம் ஆர்வ தண்டாயுத பாணியே. சேர்நாட்டு ராஜா கட்டின கோயில் நம்ம பழனி கர்ப்ப கிரகம். அந்த சேரநாட்டு ராஜா குதிரையில முன்னால போற. இன்னொன்னு கூட சொல்லலாமே, ஒரு திருப்புகள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச திருப்புகள். நாத பிந்துக லதி நமோ நம தெரியுமா? தெரியுமில்ல? ஆதரம்பையில் ஆரூர தோழமை சேர்ந்த கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி பரின குதிரை. ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி ஆதி அந்த உலவாசு பாடிய. சேரர் கொங்கு வைகாவூர் நாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளையே. முக்கியமான விஷயத்துக்கு இப்பல்ல வர்றேன். ஊர்வலம் எப்படி போகுது? முதல்ல யாரு போறா? குதிரை. சேரமான் பார்க்கிறாரு.
ஒரு கிழவி இதுக்கு முன்னால போயிட்டு இருக்கா. பழுத்த பழம் கிழவி பாடு போயிட்டு இருக்கா. என்னடா இது, நம்ம இவ்வளவு பாடுபட்டு போற அந்த அம்மா கைலாச வாசப்படிக்கே போயிடுச்சே. மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போறாங்களா இல்லையா? கைலாசத்துக்கு போறாங்களா போகலையா? இத சொல்றாங்கல்ல, நான் கைலாசத்துக்கு போயிட்டு வந்தேன். பொய், அவ்வளவும் பொய். கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது. தூரத்தை நின்று பார்த்துட்டு வர. இங்க இருந்து இந்த தெரியுது கைலாசம். ஆமா, அவ்வளவுதான். கிட்ட போக முடியாது. கிட்ட போனா ஆக்சிஜன் கிடையாது, இழுக்கும், முடிஞ்சு போயிடும். நான் 3 தடவை பார்த்திருக்கேன். முதல் முறை ஒழுங்கா போயிட்டேன். 2வது முறை போன பொழுது ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போகலாமான்னாரு. கைலாசம் அந்த தெரியுது, நடந்தமா இழுக்குது. நான் பார்த்தேன். இந்த ஐயா நான் வரல. நான் உடுமலைப்பேட்டையில எல்லாம் போய் ராஜகணபதி கோயில் எல்லாம் பேசணும். நீ வாடி இன்னைக்கே கதையை முடிச்சிடப்படாது. ஓடியாந்துட்டேன். 40% ஆக்சிஜன். குனிய முடியாது, நிமிர முடியாது, இறஞ்சி பேச முடியாது. இன்னைக்கும் மவுண்ட் கைலாசத்துக்கு மேல எந்த பிளேனும் பறக்காது. சுத்தித்தான் பறக்கும் மவுண்ட் கைலாசம். கைலாசத்துல சிவபெருமான் முதல்ல போனது யாரு? கிழவி. யார் அந்த கிழவி? ஔவையார். ஔவையார். ஏன் சார் 6 வட வீட்டுக்கு ஔவையாருக்கு என்ன சார் சம்பத்தா? அடுத்த கதைக்கு வரேன். திருக்கோவலூர்னு ஒரு ஊரு நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கோவலூர். கோவிலூர் வேற. கோவிலூர் காரைக்குடி கிட்ட. இது கோவலூர். திருக்கோவலூர். திருக்கோவலூர்ல அருமையான கோயில். உலகளந்த பெருமாள். பெருமாள் கோயில் 108 கோயில்ல சிறப்பானது உலகளந்த பெருமாள். அங்கேதான் அட்ட வீரட்ட தலத்தில ஒரு வீரட்ட தலம் திருக்கோவலூர் வீரட்டம். நம்ம மெய்ப்பொருள் நாயனார் ஆட்சி பண்ணின இடம் திருக்கோவலூர் வீரட்டம். ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமம் இருக்கக்கூடிய இடம் திருக்கோவலூர் வீரட்டம். ரகுவீர தீர்த்தர் என்று ஒரு மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் சமாதி இருக்கக்கூடிய இடம் திருக்கோவலூர். கபிலர்னு சங்க இலக்கியம். கபிலர் சமாதியான ஊர் திருக்கோவலூர். யாராவது போயிருக்கீங்களா? பரவாயில்ல. திருக்கோவலூர். அங்கே பெரிய சிவன் கோயில். சிவன் கோயில்ல முதல்ல அப்படி உள்ள போன உடனே வலது பக்கம் பெரிய பிள்ளையார். அவருக்கு பேரு பெரிய ஆணை விநாயகர். பெரிய பிள்ளையார் இருப்பார். அதுதான் அடுத்த படை வீடு. எத்தனாவது படை வீடு? 5வது படை வீடு. ஏன் சார், என்ன காரணம்? பெரியானை விநாயகருக்கு முன்னால நம்ம ஔவையார் போய் உட்கார்றான். தினம் பூஜை. திருக்கோவலூர் மலையமானுக்கு பாரி மகளிரை கல்யாணம் பண்ணி வச்சவ ஔவையார். காலங்கள் ரொம்ப வித்தியாசம், சண்டை, அதுகிட்ட எல்லாம் போகாதீங்க. ஔவையார் மொத்தம் 3 ஔவையார் தெரியுமா? சங்க காலத்திலே பாரி இருந்த காலத்தில் வாழ்ந்தது ஒரு ஔவையார். இப்ப நான் சொல்ற ஔவையார் 2வது ஔவையார். இந்த வான்கோழிய பாடுனா பாருங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. அந்த ஔவையார் 3வது ஔவையார். மொத்தம் 3 ஔவையார். ஜெமினி SS வாசன் 3 ஔவையாரையும் சேர்த்து அவியலாக்கி ஒரே படமா போட்டுட்டாரு சினிமாவில். ஆனா எனக்கு தெரியாது மக்களுக்கு. அது ஒரு பக்கம். திருக்கோவலூர்ல நம்ம ஔவையார் உட்கார்ந்து பூஜை பண்றான். அன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம்.
அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாளும் கைலாசத்துக்கு போறாங்க. ஔவையார் பூஜை பண்ணாலா யோசிக்கிறார், நம்மளும் இன்னைக்கு கைலாசத்துக்கு போயிடும், போதும் இந்த வாழ்க்கை போதும், எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைய சொல்லி கொடுத்தாச்சு, போதும். பூஜைய வேகமா பாட்டு படிச்சான். பிள்ளையார் அம்மா அண்ணார், என்ன என்ன அவசரம், ஏன் இவ்வளவு வேகமா இன்னைக்கு பாட்டு படிக்கிறேன்? இல்ல, இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாளும் கைலாசத்துக்கு போறாங்க, நானும் போறேன். அவ்வளவுதானே, நிம்மதியா படி, அவங்களுக்கு முன்னால நான் கொண்டு சேர்க்கிறேன். அப்பத்தான் விநாயகர் ரகவன் தொடங்கி சீதக்கலவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலை செய்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்களெரிப்ப வேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமும் உரிநூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கடிலே. நம் பாட்டு போகுது. கற்பக பிள்ளையார் பேரு பாடி முடிச்சாரா, பிள்ளையார் தும்பிக்கையில தூக்கினாரா, கைலாச வாசப்படியில கொண்டே அப்பவே அது எக்ஸ்பிரஸ் வேகம். இதெல்லாம் லோக்கல் பின்னால வந்துட்டு சிவபெருமான் சந்நிதி. முதல்ல ஔவையார் உள்ள போயிட்டான். சிவபெருமான் பாட்டி இப்படி உட்காரு உட்கார வச்சுட்டான். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள போனார், காலில் விழுந்தார். 18 வருஷம் ஆச்சு சிவபெருமான பார்த்து. அவர் அதுக்கப்புறம் பல முறை வந்திருக்காரு, ஆனாலும் இங்க பார்க்கல, கைலாசத்துல. அழுதார், கும்பிட்டார். சேரமான் பெருமாள் வந்திருக்கிறார், உங்கள் உத்தரவு வேண்டும். சிவபெருமான் சொன்னார், வர சொல். உத்தரவு இல்லாம போகக்கூடாது. உள்ள போனார், கும்பிட்டார். சேரமான், நான் கூப்பிடாம ஏன் வந்தேன்? சிவபெருமான். இவர் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பக்கத்துல வந்தேன், அந்த காந்தம் என்னை இழுத்து கொண்டு வந்து விட்டது. புரியுதா புரியலையா? அடியார்களை பின்பற்றி கொண்டால் ஆண்டவன் இடத்திலே சேரலாம். ஒரு பசுமாடு இந்த உடுமலைப்பேட்டையில நிக்குது. ஒருத்தன் பசுமாட்டை பழனியை நோக்கி இழுக்கிறான், பசுமாடு பொள்ளாச்சியை நோக்கி இழுக்குது. எப்படி இருக்கும்? இந்த பழனிக்கு இழுத்துக்கிட்டு போகணும், இழுக்கிறான் முடியல. ஒரு ஆள் பக்கத்துல வந்தார், என்னடா சாமி, பழனிக்கு இந்த பசுமாட்டை கொண்டு விட்டு போகணும், அது பொள்ளாச்சி பக்கம் இழுக்குது. அவ்வளவுதானே, கைத்த விடு. ஐயோ, கைத்த விட்டா ஓடிடும். விடுறா, விட்டானா அது பறக்குது பொள்ளாச்சி பக்கம். நான் சொன்னல, இந்த ஓடிடுச்சு இல்ல. பேசாம இந்த கிடக்கிறது என்ன? கண்ணுக்குட்டி கையில தூக்கிட்டார். இவரு பழனி பக்கம் நடந்தார். ஓடுன பசுமாடு திரும்பி பார்த்தது, கண்ணுக்குட்டிய காண. பழனி பக்கம் வருது, பசுமாடு தன்னால பின்னால கண்ணுக்குட்டிக்கு பின்னால வருமா வராதா? வருங்க. கன்றுக்குட்டிக்கு பின்னாலே பசுமாடு செல்வது போல அடியார்களுக்கு பின்னாலே ராஜ கணபதி வந்து கொண்டே இருக்கிறார். அடியாரை புடிச்சுக்கிட்டு ஆண்டவனை புடிச்சுக்கலாம். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கொண்டேன், வந்து சேர்ந்து விட்டேன். மகிழ்ச்சி. இப்ப சொல்றார் சேரமான், பெருமானே, உங்கள் மீது ஒரு நூல் பாடி இருக்கிறேன், திருக்கைலாய ஞான உலா பாடு. கைலாசத்தில சிவபெருமானுக்கு முன்னால சேரமான் பெருமான் பாடிய நூல்
திருக்கைலாய ஞானம் சுந்தரர் வேடர் 10 பாட்டு பாடிட்டே வந்திருக்கார். காயனை முன்வைத்தான் அதை எழுதினார். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல எந்த ஒரு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர்ல கொண்டு போய் பொதுமக்களுக்கு கொடு. கைலாசத்தில் இருக்கிற பூதங்களுக்கு தமிழ் தெரியது ஒழுக்க. எந்த ஊரு? திருப்பட்டூர். கேள்விப்படுத்தீங்களா? திருச்சிராப்பள்ளி பக்கத்துல குருமாவுக்கு தனி கோயில் வச்சிருக்கான். இன்னைக்கு எல்லாரும் போய் காலில் விழுகிறாங்க. குருமா ஏன்னு கேட்கிறாரு. என் ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடுக்குறான். இந்த நடக்கிற காரியமா? குருமாட்ட போய் ஜாதகத்தை வச்சு கூப்பிடுறான். நம்ம ஜாதகத்தை எல்லாம் மாத்து. சனீஸ்வர பகவான் 7.5 வருஷத்துக்கு என்கிட்ட வரக்கூடாது. நடக்குது. திருப்பட்டூர் கொண்டு வந்து வெளிப்படுத்தியவர் ஐயனார். இப்போ எது 5வது படை வீடு? திருக்கோவலூர் பெரியானை விநாயகர். அப்பா வேகமா 6வது படை வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். எங்க மதுரை, எங்க மதுரை. மதுரைக்கு என்னமா பெருமை? உலகத்தை ஆளக்கூடிய பராசக்தி, உலகத்தை தன் வயிற்றில் வைத்து கொடுத்த பராசக்தி, எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமுமான பராசக்தி தான் ஒரு குழந்தையாக பிறக்க வேணும் என்று எண்ணிய பொழுது காசிக்கு போகவில்லை, காஞ்சிக்கு போகவில்லை. எங்கே வந்தாள்? மதுரைக்கு வந்தாள். மலையத்து வசன் வளர்த்த பசுங்கிளி தாளோ தாளேனோ. மலையத்து வச பாண்டியனுக்கு மகனாக வந்து பிறந்தாள். என்ன பேரு? தடாதகை பிராட்டியார். சிவபெருமானும் மீனாட்சியும் பண்ணின திருவிளையாடல்களுக்கு எல்லையே கிடையாது. மதுரையிலே சிவபெருமான் திருவிளையாடல் எத்தனை? 64. அம்பாள் திருவிளையாடல் ஏகப்பட்டது. ஒரு வீட்டுக்கு ஒரு திருவிளையாடல் மீனாட்சி செய்திருக்கிறாள். நான் அங்க எல்லாம் போகல. போனா நேரமாயிரும். என்னுடைய படை வீட்டுக்கு நான் வருவேன். சிவபெருமானும் மீனாட்சியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவலோகம். உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன சிறப்பு? மண் முந்தியோ மங்கை முந்தியோ முதல்ல ஆலயம் உருவாக்கப்பட்டது உத்தரகோசமங்கை. பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். திருவாசகம். மரகத நடராஜா பார்த்திருக்கீங்களா? ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்குத்தான் அவருக்கு இந்த சந்தன காப்பு கலைவாய்கள். ஆமா, இந்த மரகத நடராஜா ஊர்வலம் வருவாரா? உள்ளே இருப்பார். சார் ஒண்ணு தெரியுமா? என்ன? அவரை வெளியிலேயே கொண்டாட முடியாது. ஏன் முடியாது? அவர் அகலத்தை விட கதவு அகலம் குறைச்ச. போய் பாருங்க. உத்தரகோசமங்கை கதவு இவ்வளவுதான், இவரு இவ்வளவு அகலாம். சார் எப்படி உள்ள கொண்டு வச்சாங்க? வச்சுட்டு கோயில் கட்டி இருக்காங்க. ஒரு பய கடத்த முடியாது. நீ கடத்தணும்னா கோயிலோட தூக்கினாங்க. எந்த அற்புதமா இருப்பார் உத்தரகோசமங்கை. சிவபெருமான் கோயில்ல காலையில திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள்ல, அது திருவாசகம். ராத்திரிக்கு அம்பாளையும் பெருமானையும் ஊஞ்சல்ல வச்சு ஊஞ்சல் பாட்டு பாடுவாங்களே, அது உத்தரகோசமங்கையில் பாடப்பட்ட பொன்னூசல். அதுவும் திருவாசகம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து
நாராயணன் அறியா நான் மனத்தால் நாயடிக்கு ஊராகத் தந்தருளும் உத்தரகோச மங்கை. ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டு அங்கதான் பாட்டு. உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கை கடல் பகுதி. ஒரு ராஜா செம்படவன், அவனுக்கு அழகான ஒரு பொண்ணு. இருங்க, முந்தின கதை சொல்றேன். செம்படவனுக்கு பிள்ளை இல்லை, தவம் பண்ணனா. மீனாட்சி காட்சி கொடுத்தான். நீ எனக்கு பொண்ணா வந்து பறக்கணும். அவ என்ன சொன்னா? என்ன தாங்கிறதுக்கு எந்த தாய் வைத்தாலையும் நீ என்னை வளர்ப்பாய். வளர்க்கத்தான் முடியும். எங்க அவளை வயிற்றுல வச்சுக்க முடியுமா? அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. குழந்தை இருக்கட்டும். அதுக்கு முந்தின கதைக்கு போறேன். சிவபெருமானும் பராசக்தியும் தேவலோகத்தில் கைலாசத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் சொல்றா சிவபெருமானை பார்த்து, இந்த செம்படவன் என்னை பெண்ணாக வளர்க்க ஆசைப்படுகிறான், அவனுக்கு நான் வரம் கொடுத்திருக்கிறேன். நீ அப்ப பூலோகத்துக்கு போகணும். ஆமா போகணும். சரி, ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இது முக்கியமான செய்தி. தமிழ்ல 5 இலக்கணம் உண்டு. எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. பொருள் இலக்கணம், பொருள் அதிகாரம். கடவுள் இறையனார் சிவபெருமானே ஒரு பொருள் இலக்கணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கு அர்த்தம் பண்ண முடியல. புலவர்களை கூப்பிட்டாங்க. 5-6 புலவர்கள் ஆளாளுக்கு ஒரு உரை எழுதினாங்க. எந்த உரை சிறந்த உரை தெரியல. ராஜா சுக்கலிங்க பெருமான் காலில் விழுந்தான். என்ன இந்த பொருளதிகாரத்துக்கு உரை 5 பேர், நக்கீரர் உள்பட 5 பேர் எழுதியிருக்காங்க. எந்த உரை சிறப்பான உரைன்னு தெரியல. நீங்க தான் அருள் பண்ணணும். சரி இருங்க. இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. யார் 2 பேரும்? இவங்க 2 பேரும் இல்ல, சொக்கலிங்க பெருமான மீனாட்சி. அம்மா, செம்படவ ராஜா பொண்ணா வளர்க்க நினைக்கிறான். அப்ப நீ அங்க போகணும். இந்த உரைக்கு வேறுபாடு பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு பாண்டியன் கேட்கிறான். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா ஆரம்பிச்சாங்க. நல்லா கேளுங்க. யார் 2 பேரும்? சிவபெருமானும் பார்வதி. இந்த பாரு, உனக்கு நான் வேத ஆகமங்களை உபதேசம் பண்ணுவேன், நீ கேட்கணும். அவ புரிஞ்சுக்கிட்டா. இது 2 டிராமா. சரி, நந்தியம்பெருமான் வந்தார். கதவை சாத்து. நான் அம்மாவுக்கு சில முக்கியமான உபதேசங்கள் பண்ண போறேன். யாரும் குறுக்கல வரக்கூடாது. யாரு வந்தாலும் நிறுத்தி வை நினைச்சார். பிள்ளையாரும் முருகனும் வந்துட்டாங்க. எல்லாம் டிராமா, மறக்காதீங்க. பிள்ளையாரும் முருகனும் வந்துட்டாங்க. வந்தா நந்தி என்ன சொல்றாரு? கதவை சாத்தி இருக்கு, அப்பா அம்மா உள்ள உபதேசம் பண்றாங்க, போகக்கூடாது. அவருக்கு கோபம், முருகனுக்கு. அது என்ன, கதவை திறக்க மாட்டேங்கிற? இருங்க, கதவை திறக்க போறாரு. இங்க அம்பாள் கேட்டுக்கிட்டே இருக்கான். சிவபெருமான் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அம்பாளுக்கு லேசா லேசா புரியுதா? லேசா. நமக்கு வீட்டுல கூட தூக்கம் வராது. யாராவது சொற்படி பண்ணா ஓரத்துல உட்கார்ந்து கேட்டா இமை அப்படியே இழுக்குதா இல்லையா? இதெல்லாம் டிராமா,
மறக்காதீங்க அப்படின்னாரா. இவரு புடிச்சுட்டார். உபதேசம் பண்ற போது நீ என் கையில ஏடு வச்சிருக்கேன், உபதேசம் பண்றேன், மனசு வேற எங்கேயோ போயிடுச்சு, தூங்கிட்ட, இதுக்கு நீ செம்படவன் மகளாக பிறப்பாயாக. அந்த நேரத்துல முருகப்பெருமான் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டார். நந்தியம் பெருமான் கைகால ஆட நிற்கிறார். நந்தி, இவங்களை ஏன் உள்ள விட்ட பாவத்துக்கு நீ கடலில் சுறாமீனாக பிறப்பாயாக. முருகனை பார்த்தார். முருகன் வேகமா உள்ள வந்தார். கதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். இந்த கையில இருக்கிற இந்த சுவடியை வச்சுத்தானே எங்க அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி இப்ப எங்க அம்மாவை செம்படவர் வீட்டுல பிறக்க வச்சுட்டீங்க. சுவடியை பிடிச்சு தூக்கி கிழிச்சு கடல்ல போட்டார் முருகப்பெருமான். சுவடியை கிழிச்சு போட்டில்ல, நீ பாண்டி நாட்டுல மதுரையில உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீட்டில் பிறப்பாயாக. உப்பு வணிகர், உப்பு வியாபாரம் பண்றவர் பிறப்பாயாக. ஆளாளுக்கு சீட்டு விழுந்துச்சு. சிவபெருமான் கம்முன்னு உட்கார்ந்திருக்க. ஏன் இவ்வளவு பூட்டுக்கு அவர் தான் ஜாதி தயார் பண்ணணும். எல்லாருக்கும் சாபம் கொடுத்தாச்சு, திரும்ப சாபத்திலிருந்து கொண்டாடணும். சார், ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லாருக்கும் சாபம் கொடுத்தார்கள, பிள்ளையாருக்கு திருவிளையாடல் புராணம் இது பிள்ளையாருக்கு சாபம் கிடையாது. அவர் தானே உள்ள வந்தாரு. ஏன்? பிள்ளையாரும் சிவபெருமானும் ஒன்று என்பதனாலே பிள்ளையாருக்கு சாபம் கொடுத்தா தனக்கே வந்துடும். அதனால அப்பனே, உனக்கும் 3 கண்ணு, எனக்கும் 3 கண்ணு, உனக்கு சாபம் கிடையாது. அந்த பிள்ளையாருக்கு பெயர் சித்தி விநாயகர். மதுரையிலே தத்து மூதையில் 3 தளங்கள முத்து மூரன் முகிழ்த்த நிராமையர் சித்தமூர்த்திதன் தாடினை செய் 60 மூவர் பதமலர் போற்றுவான். சித்தி விநாயகர் பெருமான். அது சித்தி விநாயகர் இருக்கக்கூடிய இடம். அது 6வது படை வீடு. சார், இந்த கதையை முடிச்சிருங்க சார், பாதியில விட்டுருக்கீங்களே. எல்லாம் நடந்தது. அம்பாள் செம்படவர் விட்டு வாசப்படியில குழந்தையா கிடக்கிறார். செம்படவர் ராஜா எடுத்து வளர்க்கிற அழகான பொண்ணு வளர்ந்துட்டான். எல்லாரும் ஓடி வர்றாங்க. என்ன? ஒரு சுறா மீன் ரொம்ப தொல்லப்படுத்துது. அது யாரு? நம்ம நந்தி. சுறா மீனை ஜெயிக்கணும், படகையெல்லாம் கவுக்குது, பொழப்பே போச்சு. ராஜா பார்த்தான், ஒண்ணும் பண்ண முடியல. என்ன செய்யும்? யார் ஒருவன் சுறா மீனை அடக்குகிறானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுத்துருவேன் அனௌன்ஸ் பண்ணிட்டான். சிவபெருமான் அங்கே வந்து புறப்பட்டு வந்துட்டார். இப்ப சாவி போட்டு திறக்கணும்ல, எல்லாத்தையும் கம்பீரமா இங்கே வந்துட்டார். சுறா மீனை நான் நடத்தி காட்டுகிறேன். ஞாபகம் வருதா? சிவாஜி கணேசன், சாவித்திரி. இப்பதான் அங்கிருந்து வந்துட்டார். சுறா மீனை வெற்றி கண்டார். சுறா மீனுக்கு சாபம் தீர்ந்தது. சுறா மீன் இறந்து நந்தியா மாறிடுச்சு. சுறா மீன் வாயிலே இருந்த ஏடுகள் கைப்பற்றப்பட்டன. நேர இங்கே வந்தாரு. அம்பாளை பார்த்தாரு. என்ன டிராமாவை முடிச்சிருவோம், மணி 11 போகுது, முடிச்சிருவான். கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உத்தரகோச மங்கையில 2 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு மங்களநாதர் உடனாகிய மங்கள நாயகி உடனாகிய மங்களநாதர் சந்நிதி. இந்த கதையெல்லாம் முடிக்குது. சார், முருகன் என்ன ஆனார்? அவரு மதுரையில உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீட்டுல ஊம பிள்ளையா பிறந்தார். உடம்புல குறை இருந்தா அதை ஒரு காலம் தவறாக பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தனுக்கு வாய் பேச முடியலன்னா அந்த ஆற்றல்
வேறொரு உறுப்போடு சேர்த்து கொடுக்கப்படும். மறக்காதீங்க, உறுப்பு அங்ககீனத்தை வச்சு பேர் வைக்காதே. உருத்திர சன்மன்னு இந்த பிள்ளைக்கு பேரு. முருகன் மதுரையிலே பெரிய குடும்பம், உப்பு வியாபாரம் பண்றவங்க. உப்பு வாணிகன் மகனார் உருத்திர சன்மனார். அவரை உட்கார வைக்கிறாங்க. சங்கத்தில 49 புலவர்கள். அதுல சிவபெருமானையும் முருகனையும் கலட்டி விட்டா 47 பேரு. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. சிவபெருமான் அங்கே இருந்து அசரீரி வாக்கு சொல்கிறார். இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதியவர்கள் எல்லாம் உரையை வாசிக்கட்டும். இந்த ஊமை பிள்ளை யாரு? முருகன் எந்த உரை சிறந்தது என்று எடுத்து காட்டுவான். ஊமை பிள்ளை அப்படித்தான். இந்த பிள்ளைய உட்கார். உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன். உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன் உட்கார்ந்து இருக்கான். அதனாலதான் உப்பு வாணிய செட்டியார்கள் போரா முருகன் எங்க செட்டியாரு அப்படின்னு கும்பிடுறாங்க. உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன். இந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கான். எல்லாரும் 5 பேரா உரைய படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிள்ளை பேசாம இருக்காங்க. நக்கீரர் படிக்கிறார். கேட்டது கண்ணீர் வந்து மெய்மயிர் சிலிர்க்கிறது, விதிர் விதிர் பெய்துகிறது. இப்படியே பார்க்குது. ஆகா, இந்த உரைதான் சிறப்பானது என்று தீர்மானித்தார்கள். கடவுள்கிட்ட போற பொழுது கண்ணீர் வரணுமா? நமக்கு கண்ணை கித்துனால வரமாட்டேங்குது. ஊர்கதையெல்லாம் கோயில்ல வந்துதானே பேசுறோம். இந்த அநியாயத்துக்கு எல்லையே கிடையாது. கோயிலுக்கு கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு வந்தா கும்பிட்டு போயிடுவாங்க. இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு வந்தா வழிபாடு பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம கோயிலுக்கு வந்தா ஊர்கதையெல்லாம் பேசிட்டு சாமியை பத்தி கவலைப்படாம பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு சுகத்துல தடவிட்டு போயிடும். நம்மளை எந்த காலத்துல திருத்த போறானோ ராஜகணபதிக்குத்தான் படிச்சு. கோயிலுக்கு வந்தா மத்த வார்த்தை பேசினா பாவம். அது புனிதமான இடம். ஊர்க்கதை பேசுறதுக்கு நீங்க சௌக்கியமா, நான் சௌக்கியம், இதுக்கு வெளியில போய் பேசலாம். உள்ள பேசக்கூடாது. சிவபெருமான் வந்து அருள் செய்தார். எல்லாம் முடிஞ்சது. இந்த ஊர் எந்த ஊர்? மதுரை சித்தி விநாயக பெருமான். முதல் பாட்டே அங்க சக்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியான முதலை துரிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவர் சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே. மதுரை சித்தி விநாயக பெருமான் 6வது படை வீடு. உங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பல 6 படை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டாந்து உடுமலைப்பேட்டையில ஒப்படைச்சாச்சு. ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன். இது வரைக்கும் சத்தம் போட்ட சபை இப்ப நிம்மதியா இருக்கு. குடிக்க போற நேரத்துல அதுதான் நம்ம தலையெழுத்து. என்னங்க தங்க, ஒரு செய்தி சொல்றேன். என்ன பேச வந்த கூட்டம் எல்லாம் போயிடுச்சு. நீ கேட்கிற கூட்டம் தான் உட்கார்ந்து இருக்கு. அதனாலதான் அமைதியா இருக்கு. ஒரு செய்தி சொல்றேன். பிள்ளையாருக்கு முன்னால போய் நின்று உனக்கு என்ன வேணும்னாலும் கேட்கலாம். தப்பே கிடையாது. என்ன வேணும்னாலும் கேட்கலாம். தப்பு தண்டாவா கேட்கப்படாது. நல்லதா கேளு. ஒரு பிடிச்சிருவாரு. ஒரு ஊர்ல அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு பரம ஏடை தினமும் பிள்ளையார போய் கும்பிடுவான். ஒண்ணும் கேட்க மாட்டேன். ஒரு பணக்காரன் அவனும் போய் கும்பிடுவான். 2 பேரும் கிட்டத்தட்ட
5 வருஷம் கும்பிட்டாங்க. ஒரு நாள் பணக்காரன் போய் கும்பிட போறேன். உள்ள பிள்ளையார் உட்கார்ந்து இருக்க, பக்கத்துல அம்பாள். அம்பாள் கேட்கிறா பிள்ளையார பார்த்து, ஏன்பா இந்த ஏழை 5 வருஷமா கும்பிடுறான் உன்னை, நீ அவன் இருந்த வீட்டையும் இடிச்சுட்ட, குட்டிச்சவத்துல உட்கார்ந்து இருக்கான், பாவம் அவனுக்கு என்னமாவது செய்யணுமா வேண்டாமா, இப்படி இருக்கலாமா? பிள்ளையார் சொல்றாரு, அம்மா கவலைப்படாது, வர்ற வெள்ளிக்கிழமை அவனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துறேன். அந்த காலத்துல 10,000 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 10,000 பணம் கொடுத்துறேன். இது இந்த பணக்காரன் காதுல விழுந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இட்லி சாப்பிட்டா 5 இட்லி சாப்பிடலாம், 6வது இட்லி நல்லா இருக்கு, சரி அதையும் போட்டுக்குவோம், 7வது ஐயோ வேண்டாங்க, எங்கேயாவது நிறுத்திடுவான், போதும்னு சொல்லிடுவான். இந்த பணம் வந்தா வேணும் வேணும்னு எவ்வளவு வந்தாலும் வேணும் வேணும் 10,000 தான் சொல்றாங்க. இன்னும் வேணும். இன்னொன்னு தெரியுமா? பணம் வச்சிருக்கவன் தான் ரொம்ப ஆசைப்படுறேன், இல்லாதவன் கூட நிம்மதியா இருக்கிறேன். வச்சிருக்கவன் இன்னும் ஆசைப்படுறான், இதுல பாதி அதுல பாதி, அமெரிக்காவுல பாதிய விலைக்கு வாங்கிடலாமா? என்னடா செய்ய போற? கடைசியில உனக்கு மிஞ்ச போறது 6 அடி கூட கிடையாது, சாம்பல் தாண்டா மிஞ்ச போறது. அது கூட எட்டிட்டு நீங்க ஒன்னோட கிடைக்காது. பணக்காரன் காதுல விழுந்து வர்ற வெள்ளிக்கிழமை ஏழைக்கு 10,000 ரூபாய் கிடைக்க போகுது. கிடைக்க வாங்கிப்பேன். உடனே ஏழை குடியிருக்கிறதா இருக்கிற வீடு குட்டிச்சோறு போயிட்டான். காரை நிறுத்திட்டு, ஐயா இந்தா 1000 ரூபாய் வச்சுக்க. எனக்கு எதுக்கு 1000 ரூபாய்? ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா, நான் ஒன்னும் பண்ண போறதில்லை, இந்த சும்மா வச்சுக்க, நான் உங்களுக்கு ஒன்னும் செய்யல, நான் எப்படி இதை வாங்குறது? வச்சுக்க, இந்த கட்டாயமா வச்சுக்க. நீ ஒண்ணு செய்யணும். என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு என்ன கிடைக்குதோ அதை எனக்கு கொடுத்துடணும். புரியுதாமா? 1000 போட்டுவிட்டு 10,000 எடுத்து விடலாம், 9,000 மிச்சம். ஐயா வெள்ளிக்கிழமை தானே, நான் பிச்சை எடுக்கிற வய 2 பிடி அரிசி கிடைக்கும், இதுக்கா இவ்வளவு ரூபா? வேண்டாம், நீங்க வாங்கிக்கிடுங்க, வெள்ளிக்கிழமை கிடைக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். அவன் அதெல்லாம் கிடையாது, நீ 1000 வச்சுக்க, வெள்ளிக்கிழமை கிடைக்கிறத என்கிட்ட கொடுத்து. என்னை அப்படிதான் வச்சுக்கிட்டானா ஏழை. ராத்திரி குட்டிச்சவரு படுத்தானா தூக்க மாட்டேன். 1000 ரூபாயில இருக்கு, இடுப்புல 1000 ரூபாய் கட்டி இருக்கனே, எவனாவது வந்து அத்துக்கிட்டு போயிட்டா, பணக்காரன் திருப்பி வந்து கேட்டா போச்சு, தூக்கம் போச்சு. போன வெள்ளிக்கிழமை அவர் சொன்னார், சனி 1 ஞாயிறு 2 தூங்கல, இது வரைக்கும் நிம்மதியா தூங்கின, நம்மள்ட்ட ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா தூங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் வந்த உடனே முதல்ல தூக்க போச்சு. செலவழிப்போமா? ஐயோ திருப்பி கேட்டான்னா அதுவும் போச்சு. கோயிலுக்கு போறான், பிள்ளையார கும்பிடுறான், தொட்டு தொட்டு பாத்துக்கிறான், இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? பிள்ளையாருக்கு பாதி, இது பாதி, நிம்மதி போச்சு. வெள்ளிக்கிழமை காலம் வர 4 மணி, பணக்காரன் காரை போட்டுக்கிட்டு வந்துட்டான். ஏய் எந்திரி, இப்பதான் லேச தூங்க ஆரம்பிச்சான். கிளப்பிட்டான், போ இன்னைக்கு பிச்சை எடு, நீ கிடைக்கிறத பூரா எங்கிட்ட கொடுக்கணும், 10,000 கிடைக்கணும். இப்ப ரொம்ப நேரம் ஆகும்ல. ஏழை பிச்சை எடுக்க போக, பணக்காரன் பின்னாலே போக. ஏமாத்திரப்படாதீங்க. அவன் எல்லா வீடும் சுத்த ராத்திரி 7 மணி ஆச்சு. கிடைச்சது 2 பிடி அரிசி. இந்தா, என்னடா அநியாயமா இருக்கு,
இன்னைக்கு 10,000 கிடைக்கும்னு பிள்ளையார் சொன்னார். இந்த கலிகாலத்துல பிள்ளையாரும் சொன்ன வாக்க மீறிட்டார். நம்மளால அவரும் கெட்டு போயிட்டார். நேர கோயிலுக்கு வந்தான், பிள்ளையார்கிட்ட நின்ன, பிள்ளையாரே என்ன இவனுக்கு 10,000 கொடுக்கிறேன்னு சொன்னில்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு, சாயந்தரம் ஏன் கொடுக்கல? பிள்ளையார் என்ன பண்ணா தெரியுமா? தும்பிக்கையை அப்படி தூக்கி போட்டு இவன் கழுத்தை பிடிச்சுக்கிட்டார். மாட்டிக்கிட்டேன், விடு, விட மாட்டேன். கழுத்தை விடு, வலிக்குது, முடியாது. பக்கத்துல அம்பாள் பராசக்தி, அம்மா போன வாரம் உங்ககிட்ட தான்மா சொன்ன, நான் கேட்டேன் 10,000 கொடுக்கிறேன்னா கொடுக்கல, நியாயம் கேட்க வந்தேன், என் கழுத்தையும் முடிச்சுக்கிட்டான், இது என்ன அநியாயமா இருக்கு, உன் பிள்ளைய நீதான் கேட்கணும். அம்பாள் பிள்ளையார பார்க்கிறான், ஏன்பா இது நியாயமா, ஏன் பிடிச்சுக்கிட்டே அவனை? அம்மா தலையிடாத, இது எனக்கு அவனுக்கும். என்னப்பா சொல்ற, நியாயம் இல்லையா? அந்த ஏழைக்கு 10,000 கொடுக்க வேண்டாமா? அம்மா அன்னைக்கே அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், அதுக்குத்தான் இப்ப புடி போட்டிருக்கேன். இவன் மிச்சம் 9,000 அந்த ஏழைக்கு கொடுத்தா புடிய எடுப்பேன், இல்ல இப்படியே இவன் இருக்கட்டும். ஐயோ கொடுத்துடுறேன். 9,000 கொடுத்து கும்பிட்டான். பிள்ளையார் சிரிச்சாரு. புரியுதா புரியலையா? பேராசப்பட்டா உள்ளதும் போயிடும். பிள்ளையார்கிட்ட போய் நின்று கும்பிட்டா என்ன கிடைக்கும்? நான் 4 கொடுக்கிறேன், நீ 3 கொடு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஔவையார் எப்படி வியாபாரம்? 4 கொடுக்கிற, நீ 3 மட்டும் கொடு. விக்னேஸ்வரனை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? ஏரானை காவில் உரை என்னானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சக்தி வரும், சித்தி வரும் தான். பிள்ளையாருக்கு சித்தி விநாயகர்னு பேர். இன்னைக்கு நம்ம பண்ணன புண்ணியத்தினால ராஜகணபதி ஆலயத்திலே அவரை நினைச்சு அவர் திருவிளையாடல்களில் ஒரு பகுதியை பேசக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமானால் அந்த மகிழ்ச்சி இந்த ஆலயத்து நிர்வாகிகளையும், ஐயா சிவசுப்பிரமணியம் ஐயா, ஆறுமுகம் சுபாஷ் ஐயா, நம்ம தங்கவேலு ஐயா, இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்பிலே உள்ள மற்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த புண்ணியம் போய் சேர்க்கலாம். இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்பதான் ஒண்ணு தோணுது, அப்பவே ஆரம்பிச்ச பேச்ச இப்ப கூட ஆரம்பிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. நமக்கு புத்தி எல்லாத்திலையும் கடைசியில தானே வரும். வரும். நேத்தி ஒருத்தன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவன் சொல்றான், ஐயா இன்னைக்கு தங்க விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுடா? பவுன் 1,15,000 தாண்டிடுச்சு. என்ன எப்படி பார்த்தேன், ஆமாடா என்ன பண்றது? ஐயா அந்த காலத்திலேயே நீங்க ஒரு 50 பவுன் வாங்கி வச்சிருக்கப்படாதா? ஏண்டா நீ அப்பவே எங்கிட்ட சொல்லலையே? எங்க எண்ணெய தேய்ச்சிக்கிட்டு பிறண்டாலும் ஒட்டுறது தானே ஐயா ஒட்டு. நீ என்னத்தை பிறண்டு என்ன பண்ணியா? பிள்ளையார் காலில் விழுந்துட்டீங்கன்னா எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பிள்ளையார் யானை முகத்துக்கு அவ்வளவு ஆற்றல். ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருஷன் முகனுக்கு செஞ்சொல் புனை மாடு சிறந்திடவே பஞ்சக்கர யானை பதம் பணிவான். யானையை கும்பிட்டாரா பிள்ளையார கும்பிட்டாரா? 5 கரத்து யானை பிள்ளையார கும்பிட்டார். பிள்ளையாரன்னு கூப்பிட்டா தேவலியா, யானைன்னு கூப்பிட்டா தேவலியா?
அருணகிரியார் யானைன்னு கூப்பிடுறார். பஞ்சக்கர ஆனை பதம் ஏன் தெரியுமா? வழி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்க போற போது முருகனுக்கு உதவி பண்றதுக்கு பிள்ளையாரா வந்தாரா யானையா வந்தாரா? அதனால அதை போட்டு முருகனுக்கு உதவி பண்ணதுனால பிள்ளையாரை விட யானை சிறப்பு. பஞ்சக்கர யானை பதம் பணிவாம். 1000 தப்பு பண்ணனாலும் பிள்ளையார் காலில் விழுந்து அழுது கும்பிட்டால் அந்த தவறுகள் போய் ஒளியும். முருகப்பெருமானுக்கு இணையாக மூத்த பிள்ளையாராக வீற்றிருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் திருவடிகளில் இந்த உரையை சமர்ப்பணமாக்கி எப்பொழுதும் மிக நன்றாக கேட்கக்கூடிய உடுமலை வாழ்வோர் மக்கள் இன்றைக்கும் மிக சிறப்பாக கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த ஆலயத்தை இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்த பெருமக்களுக்கும் இனிமே ஒண்ணு செய்யணும், தினம் கோயிலுக்கு வரணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? அங்கே சில எந்திரம் பிரதிஷ்டை, அதுக்கு மேலதான் பிள்ளையார். நீங்க சுத்தி வந்தீங்கன்னா அந்த ஆட்கள் பூரா உங்க உடம்புல சேரும். இன்னொன்னு சொல்லவா? பிள்ளையார பிரகாரம் வர்றீங்கல்ல, வர்ற பொழுது உங்க வலது பக்கம் பிள்ளையார் இருக்காரா, இடது பக்கம் பிள்ளையார் இருக்காரா? சுத்தி வர்ற போது என்னம்மா இப்படித்தானே சுத்தி வரோம். பையாதான் பிள்ளையாருன்னு வச்சுங்க, நான் சுத்தி வரேன்னு வச்சுங்க. என் வலது பக்கம் தானே அவர் நோக்கி இருக்க. என்ன அர்த்தம்? God is always on your right side. God is always on the right side. சரிதானே? கடவுள் என்னைக்கும் ஒழுங்கான நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. கடவுள் என்னைக்கும் வலது பக்கம் தான் இருக்காரு. இன்னொன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். பிரகாரம் வர்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு மூச்சு எந்த பக்கம் ஓடுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2 மூக்கு இருக்கு. வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரியகலை, இடது மூக்குல மூச்சு ஓடுனா சந்திரகலை. பிள்ளையார பிரகாரம் வாங்க, 2-3 பிரகாரம் வாங்க, 4வது பிரகாரத்துல டெஸ்ட் பண்ணுங்க. இப்ப எனக்கு மூச்சு இந்த மூக்குல ஓடுது, அப்ப மடை மாறுது. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, தன்னால வேற பக்கத்துக்கு வந்து இங்க இருந்து அங்க மாறுது. இந்த மூக்குல வலது பக்கத்துல மூச்சு ஓடினா உடம்பு ஹீட்டா இருக்கும். எந்த வியாதி கிருமியும் ஒண்ணும் பண்ணாது, எரிச்சிடும். சூரியகலை ஓடுனா, சந்திரகலை ஓடுனா குளிர்ச்சியா இருக்கும். எல்லா வியாதி கிருமியும் நம்மள்கிட்ட வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு, நம்மளுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் 4 வீடு கட்டி நம்ம இருந்த 2 வீட்டையும் வித்து அதுக்கு அப்புறம் தான் போகும். இப்ப சொல்லுங்க, வலது மூக்கல மூச்சு ஓடணுமா, இடது மூக்கல மூச்சு ஓடணுமா? ராத்திரி படுக்கிற போது இடது கை பக்கம் கீழே வச்சு படுங்க, வலது மூக்கல மூச்சு ஓடும். ராமலிங்க சாமி சொல்றாரு, நீ கோயில்ல பிரகாரம் வர்ற பொழுது வலம் வர்றியா இடம் வர்றியா? வலம் வர்ற பொழுது வலது மூக்கல மூச்சு ஓடும். வலது மூக்கல மூச்சு ஓடினா உடம்பு ஹீட்டாகும். எந்த கிருமியும் கொரோனா உள்பட ஒன்னும் பண்ணாது, நல்லா இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, பிள்ளையாரையும் அரச மரத்தையும் 108 மர சுத்தனாங்களே, அவன் நல்லா முட்டாளா? நம்ம தான் முட்டாள். நல்ல சயின்ஸுங்க, அவ்வளவுதான். வலது மூக்குல மூச்சு ஓடுறது ரொம்ப விசேஷம். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து